जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टबुद्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्याम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः जननी जानकी साक्षात् जनको रघुनन्दनः लक्ष्मणो मित्रमस्माकं को विचारः कुतो भयं ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् பரம பவித்திரமானது இந்த பாரத தேசம். உலகத்திலேயே கர்மானுஷ்டானங்கள் செய்யறதுக்கு யோக்கியமான இடம் ஹிமாச்சலத்துக்கு கீழண்ட உடையதான இந்த பாகங்கள் தான் அப்படின்னு ரிஷிகள்லாம் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. சேது பர்யந்தம் ஆசேது ஹிமாச்சலம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆசேது ஹிமாச்சலவர்த்தினாம் அப்படின்னு கூட அடிக்கடி சொல்லுவாள். ஹிமாச்சலத்திலேருந்து சேது அப்படிங்கிறது இது கர்மக்ஷேத்திரம். அதுக்காக பாக்கி கண்டங்களோ பாக்கி ஊரெல்லாமோ குறைச்சல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் சுகஸ்தானங்கள். சொர்க்கத்தில் அனுபவித்த புண்ணியம் போக மிச்சம் இருக்கிற சேஷ புண்ணியத்துக்கு வரக்கூடிய இடங்கள் பாக்கி பாகங்கள் அப்படின்னு பூகோளத்தில் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூகோள வர்ணனம் சொல்கிற அத்தியாயத்தில் சொர்க்கோபோகஸ்தானானி அப்படின்னு பாக்கி கண்டங்களை பற்றி சொல்கிறாள் சுகாச்சாரியா. சொர்க்கத்தில் அனுபவித்தது போக மிச்சம் இருக்கிற புண்ணியம் மிச்ச சொச்சத்தை அனுபவிக்கிறதுக்காக உள்ளதான் பாக்கி கண்டங்கள். அங்கே ஒரு யஜ்யங்களோ ஒரு கர்மானுஷ்டானங்களோ செய்ய முடியாது. இப்போ அங்கே போனவாள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா சந்தியாவந்தனத்தை எங்கே இருந்தாலும் செய்ய வேண்டியது தான்.
அதை விட முடியாது. காயத்ரியை ஜபிக்க வேண்டியது, பகவன் நாமத்தை நிறைய சொல்ல வேண்டியது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதலிய ஸ்தோத்திரங்களை, நல்ல ஸ்தோத்திரங்கள், புண்ணியமான கிரந்தங்களை பఠனம் பண்ணிட்டு அப்பப்போ பாரத தேசத்துக்கும் வந்து மறந்து போயிடாம நம்ம கர்மக்ஷேத்திரத்திலையும் வந்து சேது முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணிட்டு புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கலாம். கர்மபூமி புண்ணியத்தை சேர்க்கிற இடம்ங்கிறது இந்த தேசம்தான். நிறைய நதிகள், நிறைய க்ஷேத்திரங்கள், தீர்த்தங்கள் உடையதானது நம்ம பாரதம். 6 கோடி தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு மகாபாரதத்தில் வனபர்வால சொல்லப்படுறது. ரோமசர் அப்படின்னு ஒரு மகரிஷி தர்மபுத்திரரை வந்து பார்க்க வரா. இந்திரலோகம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறார். பத்ரிகாசிரமத்தில் வசிக்கிற காலத்தில் பாண்டவால் கொஞ்ச நாளைக்கு பத்ரிகாசிரமத்தில் வசிச்சால் அப்படின்னும் வனபர்வால சொல்லப்படுறது. பத்ரி யாத்திரை போய் அங்கே கொஞ்ச நாள் வசிச்சு அங்கே ரோமசங்கர மகரிஷியை கண்டால் இந்திரலோகத்திலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் வந்தால் ஆனால் எங்கேருந்து வரேன்னு கேட்பாலோனோ. தர்மபுத்திரர் கேட்குறார், எங்கேருந்து வரேன் பெரியவாளை போங்கிறதே. இந்திரலோகத்திலேருந்து வரேன், பாசுபதம் வாங்கிட்டு உன் தம்பி இந்திரனால அழைக்கப்பட்டு இந்திரலோகத்துக்கு வந்திருக்கான், இந்திரனால பூஜிக்கப்படுறான். தர்மபுத்திரா, என்னுடைய வாழ்நாளில் பலதர இந்திரலோகம் போயிருக்கேன், இந்திரனுடைய ஆசனத்தில் அர்த்தாசனம் உட்கார்ந்து உன் தம்பி அர்ஜுனனை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். இந்திரனுடைய சமதாசனத்தில் சரிபாதியா தனக்கு இருக்கிற ஆசனத்தை பிரித்து அதில் அர்ஜுனனை உட்காத்தி வச்சிருக்கான் இந்திரன். இது மாதிரி என் வாழ்நாளில் இந்திரன் இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்து நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறார். அப்படியா, என் தம்பியை பார்த்தேலா, இந்திரனோட கொண்டாடப்படுறானா இந்திரனால? அப்படியெல்லாம் தர்மபுத்திரர் விசாரிக்கிறதே. என் தம்பி ஏதாவது எனக்கு செய்தி சொன்னானா அப்படின்னு கேட்கறது. எங்கள் அண்ணா என்னை பற்றி ரொம்ப கவலையோடு கூட இருக்கார், அவரே புண்ணிய தீர்த்தங்களை நீங்கள் அழிச்சுட்டு போகணும், நீங்கள் அழிச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ண வைக்கணும் அவரே அப்படின்னு தீர்த்த யாத்ரா பயாபஹான். தீர்த்த யாத்திரை மகாபயங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும். அதனால புண்ணிய தீர்த்தங்களுக்கு அழிச்சுன்னு போங்கோ எங்கள் அண்ணாவே அப்படின்னு சொல்ல உடனே ரோமசரோட கிளம்பிவிட்டார் தர்மபுத்திரன். அப்போ ரோமசர் சொல்றார், 2 முறை பாரத தேசம் முழுக்க நான் யாத்திரை பண்ணியிருக்கேன் தர்மபுத்திரா, 6 கோடி தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணியிருக்கேன், புஷ்கரத்திலேருந்து எல்லா தீர்த்தமும் எனக்கு தெரியும், நான் அழிச்சுன்னு போகிறேன் வான்னு தர்மபுத்திரரை அழிச்சுன்னு போகிறா. 600 புண்ணிய நதிகள் ஓடுறதாம் பாரதத்தில், 6 கோடி தீர்த்தங்கள் இருக்கா. இப்போ கோவிலுக்குள்ள சந்திர புஷ்கரணி அப்படின்னு குளம் இருக்கு இல்லையா, அதற்கு தீர்த்தம்னு பேர். பொதுவாக ஜென்ரலாக எல்லா ஜலத்துக்கும் தீர்த்தம் அப்படின்னு பேருன்னா கூட அந்த கரையில் இருக்கிற பெருமாளுக்கு கூட தீர்த்தகர வாசுதேவ பெருமாள் அப்படின்னு தான் பேர் சம்பிரதாயத்தில். சந்திர புஷ்கரணிங்கிறது ஒரு தீர்த்தம். ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே போனோமானா அங்கே ஒரு தீர்த்தம். பகவான் வந்து தெப்பத்தில் விடுறாலே அங்கே ரங்கநாதன் வராரே தெப்போத்சவத்தில், அது ஒரு தீர்த்தம். ஜம்புகேஸ்வரம் போகிற வழியிலேயே ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லையில் திருவானைக்கோவில் என்ட்ரு பண்ணுறதே ஒரு தீர்த்தம் இருக்குது. இது மாதிரி பல தீர்த்தம் நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம், பல குளங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இது மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு குளம் இருக்குது. எங்கள் கிராமம் வடகுடின்னு கிராமம், அந்த கிராமத்தினுடைய மகாத்மியமும் இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு காருண்யாமிருத தீர்த்தம் அப்படின்னு பேர். அங்கே ஒரு கவி இருந்து வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கார் தர்மசாஸ்திரத்துக்கு. அவர் சொல்கிறார், காருண்யாமிருத தீர்த்த கரையில் இருக்கேன் நான் அப்படிங்கிறார். அது மாதிரி தீர்த்தங்கள் நிறைய இருக்கு. 6 கோடி தீர்த்தங்கள் இருக்கான். எவ்வளவு ஜலங்கள் இருந்தாலும் கங்கைக்கு சமானமான தீர்த்தம் கிடையாது. எதுக்காக இவ்வளவு தூரம் இதை சொல்லிட்டு வந்தேனானால், நேற்றைய தினம் பரதன் சைன்யங்களோட வசிஷ்டாதிகளோட கங்கை கரைக்கு வந்தார் அப்படின்னு முடிச்சிருக்கோம் இந்த சர்க்கம். கங்கை கரைக்கு வந்தாராம். எத்தனை நதிகள் ஓடினாலும் கங்கைக்கு சமானமான நதி கிடையாது. நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணானாம் இதம் ததா. இப்படி எல்லாம் பாகவதம் போய் சொல்றது. நதிகள் எவ்வளவு ஓடுறது. ஒரு பாகவதத்தில் ஒரு அத்தியாயத்தில் போய் பாரத வருஷத்தை வர்ணிக்கிறார். பஞ்சமஸ்கந்தத்தில் 19ஆம் அத்தியாயத்தில் இந்த பாரத தேசம் எப்பேற்பட்டது, எத்தனை மலைகள், புண்ணியமான மலைகள், சித்திரகூட்டம், கோவர்தனம், வெங்கடம், ஸ்ரீசைலம் முதலியதான மலைகள் எத்தனை இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்து 19ஆம் அத்தியாயத்தில் மலையில தானே பெரும்பாலும் நதிகள் உண்டாறது.
அந்த நதிகள்லாம் புண்ணியமான நதிகள். அதை பேரை சொன்னாலே புண்ணியம். கங்கைக்கு துல்லியமாய் பல நதிகள் இருக்குன்னு சொல்ல, பேரை சொன்னாலே ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும்னு சுகாச்சாரியால் சொல்ல, உடனே ராஜா ஏக்கமா குருவை பார்க்கிறார். அடாடா, அந்திம சமயத்துல வந்து பாகவதம் கேட்க வந்தேனே, நன்னா இருக்கிறதையே கேட்டிருந்தேனானா இத்தனை புண்ணிய தீர்த்தத்திலையும் போய் ஸ்நானம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே. 7ஆம் நாள் மரணம்னு ஒரு நிர்பந்தத்திலே தக்ஷகதம்சம் பிராமண சாபம்னு இப்படி வந்துட்டோமேன்னு ராஜா தாபப்படுறதே. ராஜன்னு கவலைப்படாதே, அந்த நதிகளில் ஸ்நானம் பண்ணலேன்னு குறை வேண்டாம், அந்த நதிகளோட பேரை சொன்னாலே ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும்னா. ஏ தாசாமபோ பாரத்ய பிரஜாஹாம் நாமபிரேவ புனந்தீனாம் ஆத்மனாச்சே உபஸ்பிருஷந்தி. அந்த நதிகளோட பேரை சொன்னாலே அதுல இப்ப ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறது. ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க வேண்டாம் வந்தே பாரத்தில், மணிப்பிரசவம் தொலைக்க வேண்டாம் பிரயாணத்தில், எங்க சாப்பிட்றது எங்க இறங்குறதுங்கிற கவலை வேண்டாம், ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சுடும் அந்த நதிகளோட பேரை சொன்னாலேன்னு ஒரு கத்தியம் முழுக்க அந்த நதிகளோட பேராவே பாகவதத்திலே 11,000 ஸ்லோகத்திலே இருக்கு. சந்திரவசா தாமிரபர்ணி அவட்டோதா கிருதமாலா வைஹாயசி காவேரி வேணி பயஸ்வினி சர்க்கராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்யாபீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோஷ்ணி தாபீரேவா சுரசா நர்மதா சர்மன்மதி சிந்துரம் தஷோனஷ்ச நதௌ மகாநதி வேதஸ்மிருதிஹி ரிஷிகுல்யா த்ரிசாமா கௌஷிகி மந்தாகினி யமுனா சரஸ்வதி திருஷத்வதி கோமதி சரயூ ரோதஸ்வதி சப்தவதி சுஷோமா சதத்ரூஷ்சந்திரபாகா மருத்விருதா விதஸ்தா அசிக்னி விஸ்வேதி மகாநத்யஹ. ஓரளவு எல்லா நதிகளோட பேரும் இந்த கத்தியத்தில் வந்துடுறது. ஏ தாசாமபோ பாரத்ய பிரஜாஹாம் நாமபிரேவ புனந்தீனாம் ஆத்மனாச்சே உபஸ்பிருஷந்தி. இன்னைக்கு கதை கேட்க வந்தவாளுக்கு ஒரு பெரிய பாக்கியம், இப்ப இத்தனை நதியிலையும் ஸ்நானம் பண்ண பலன் நமக்கு கிடைச்சு கொடுத்து. ஏன்னா நாமபிரேவ புனந்தீனாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, அந்த நாமத்தை சொல்றதுனாலேயே நமக்கு அந்த க்ஷேமம் வரும்னு சுகாச்சாரியால் சத்தியவச்சஸா இருக்கிறவாள் சொன்னதுனால நமக்கு இப்ப இத்தனை நதிக்கும் போலேங்கிற குறை இல்லை. சந்திரவசா தாமிரபர்ணி அவட்டோதா கிருதமாலா, கிருதமாலான்னு வைகைக்கு பேர். நம்ம தமிழ்நாட்டு நதியெல்லாம் கூட சொல்லப்படுறது பாருங்க. கிருதமாலா வைகாயசி காவேரி வேணி பயஸ்வினி. பயஸ்வினிங்கிறது தான் பாலாறு. செங்கல்பட்டுக்கிட்ட ஓடுறது. மெட்ராஸுக்கெல்லாம் கார்பரேஷன் ஜலம் வருதுங்கிறாள், பாலாறு ஜலம் தான் வருது பைப்பில்லைங்கிறாள். அந்த பாலாத்துல ஜலம் நான் பார்த்ததே இல்லை. என் வயசுக்கு நான் அந்த பாலாத்து ஜலம் பார்த்ததில்லை. என் ஷஷ்டி பூர்த்தி சதாபிஷேகத்துக்குள்ள பார்ப்பேனோ என்னமோ தெரியாது. ஆனா கார்பரேஷன் ஜலம் மாத்திரம் பாலாறு ஜலம் தான் வருது, பாலாறு ஜலம் தான் வருதுங்கிறாள். பயஸ்வினின்னு பேர். சர்க்கராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோஷ்ணி. இப்படி எல்லா நதிகள்லையும் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறதுங்கிறா. இந்த ஒரு கத்தியத்தையாவது பாகவதத்துலேருந்து நட்ரு பண்ணிவிடணும். பாத்ரூமில் என்ன செல்லு பார்க்க போகிறோமா, இன்ஸ்டாகிராம் பார்க்க போகிறோமா, தலையில் எடுத்து தண்ணியை கொட்டிக்கிற காலத்தில் செல்லை பார்த்தா செல்லு நனைஞ்சு போயிடும், பேப்பர் படித்தா பேப்பர் நனைஞ்சு போயிடும். அதனால் பாத்ரூமில் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்நான காலத்தில் வெறுமனை ஸ்நானம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கத்தியத்தை நட்ரு பண்ணி வாக்குக்கு சுவாதீனம் பண்ணிட்டு தண்ணி எடுத்து கொட்டுட்டோமானால் நம்ம குளிக்கிற பக்கெட்டு ஜலத்திலேயே எல்லா நதிகளும் வந்து விடுவாள். அதுதான் ஒரு பெருமை இந்த புண்ணிய நதிகளுக்கு. பேரை சொன்னா போருமா அந்த இடத்துக்கு வந்துடுவாளாம். இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ருக்ஸ்தோமகம் சச்சதாபருஷ்ணியா அசிக்னியா மருத்விருதே. அகமரனோட சூக்தம் சொல்றது. இந்த நாமங்கள் எல்லாம் சொன்னா அந்த தீர்த்த கரைக்கு நதி வந்துடுறாளாம். காவேரியில தான் ஸ்நானம் பண்றோம்னா கூட ஹிரண்ய ஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதா யன்மயா புக்தம் அசாதூனாம் பாபேப்யஷ்ச பிரதிக்ரஹாம். சின்ன சூக்தம் தான். வயசானா கூட வாத்தியார வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் மெனக்கட்டோமானா நட்ரு பண்ணி விடலாம். ஸ்நான காலத்துல இதெல்லாம் சொல்லலாம். இந்த கத்தியம் பாகவதத்திலேருந்து ஒரு கத்தியம் சொல்லலாம். இங்கே யமுனை செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குருன்னு இந்த மந்திரங்களாவது தெரிஞ்சுக்கணும். காவேரியை தாண்டினதில்லை
வாழ்க்கையில் அப்படின்னா கூட ஊர் எல்லையை தாண்டாத சில பேர் வாழ்க்கையை முடிச்சு விடுவார். காபி பொடி கிடைக்கும், கரிகா மார்க்கெட்டுக்கும் இட்லி தோசை கிடைக்கும், அப்படியே சுற்றி சுற்றி வந்தே முடிஞ்சு போயிடும். பால் சொம்பை பூனை சுற்றுறா போல் ஆயுசு முடிஞ்சு போயிடும். வடக்க போனதில்லை, கங்கை யமுனை பார்த்ததில்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த நதிகள் பேரையாவது நெற்று பண்ணிண்டு இந்த அகமர்ஷண சூக்தத்தை சொல்லிட்டாலாவது அந்த தீர்த்தத்துக்கு வந்துடுவாள் அத்தனை நதிகள். அகமர்ஷணம் திருராவர்த்திர் ஜபித்வா சர்வ பாபான் முக்தோ பவதி, சர்வ பாபான் முக்தோ பவதி. கௌதம தர்மசூத்திரம். சாமவேதியான அந்த கௌதமர் அவர் தர்மசூத்திரம் பண்ணியிருக்கார். அவர் சொல்றார், அகமர்ஷணத்தை 3 தடவை சொன்னானால் மலமலையான பாபங்கள்லாம் சாம்பலா போயிடும். அகமர்ஷணம் திருராவர்த்திர் ஜபித்வா சர்வ பாபான் முக்தோ பவதி 2 தடவை சொல்றார். எல்லா பாபங்கள்லேருந்து விட்டுடுவான். அத்தியாசனாததி பானாத் எச்ச உக்ராத் பிரதிகிரஹாத். என்னென்ன பாபங்கள்ங்கிறது அந்த சூக்தம் சொல்றது. நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தாண்டி சாப்பிட்றது ஒரு பாபமா? பசிக்கு எவ்வளவு தேவையோ க்ஷுத்வியாதிஷ்ட சிகித்சதாம் அப்படின்னாலும் ஆச்சாரியா சாதன பஞ்சகத்திலே பசிங்கிற வியாதிக்கு எவ்வளவு மருந்து போல எடுத்துக்கோ ஆகாரத்தை அப்படின்னா. பசிங்கிற வியாதிக்கு மருந்துன்னு நினைச்சுன்னு எடுத்துக்கோ. ஒரு டானிக் வாங்கிட்டு வரார், சிறப்பு மெடிக்கல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வர்றார். ஆனால் பெப்சி மாதிரி குடிப்பாலோ, உடச்சு ஜூஸ் மாதிரி மிரண்டா மாதிரி குடிப்பாலோ? குடிக்க போறது இல்லை. அளவா அவர் எவ்வளோ சொல்லியிருக்காலோ அவ்வளோதான் குடிக்க போறார். அதுபோல ஆகாரத்தை எடுத்துக்கணுமா? பசிங்கிற வியாதிக்கு ஒரு மருந்து போடுறா போல தான் ஆகார். ஒரு காலத்துல என்ன சாப்பிட போறோம் அடுத்த வேலைன்னு கவலைப்பட்டது போக இப்ப என்னத்தை சாப்பிட்றதுன்னு கவலைப்படுறார். அவ்வளவு இருக்கு. சாப்பாடும் சாப்பாட்டை பற்றினதான வீடியோக்களும் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இதையே பார்த்துட்டு இதையே நினச்சிட்டு தான் இருக்கவே இருக்குது. வேலைக்கு எதையோ சாப்பிட போகிறோம், மிச்ச நேரமாவது விஸ்ராரமாகும் இந்தான்னு சொல்லக்கூடாதா? வெள்ளிக்கிழமைன்னா ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா? அன்னபூர்ண அஷ்டகம் சொல்லக்கூடாதா? ஒரு சௌந்தரிய லஹரியிலேருந்து ஒரு 10 ஸ்லோகம் படிக்கக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் போஜனத்தை பற்றியே நினச்சிட்டு பாக்கி ஜீவராசிகள் போல எங்கே எச்சக்கலை விழும்னு நாய் சுற்றி பார்த்துட்டு இருக்கா போல, எங்கே யார் என்ன போடுவான்னு பாக்கி ஜீவராசிகள் ஆடு மாடுகள் போல இதையே நம்ம நினச்சிட்டு இருந்தோமானால் அப்புறம் அதுவாகவே ஆயிடுவோம். நம்ம பகவானை நினைக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த ஜென்மா. அத்தியாசனாததி பானாத்யச்ச உக்ராத் பிரதிகிரஹாதி. நான் ரொம்ப சாப்பிட்ருப்பேன் அளவுக்கு அதிகமா. சில பேர் சொல்லுவாள், பண்ணி வச்சிருக்காளே என்ன பண்றது, நான் தானே சாப்பிடணும்பா. பண்ணி வச்சதுக்கா அத்தனையும் நீ தான் சாப்பிடணுமா? 2 பேர் கொடுத்து சாப்பிடக்கூடாதா? எப்போதுமே பண்ணி வச்சது வீணா போகவே போகாது. நம்ம சாப்பிடலைன்னா வேற யாருக்கும் அது கீழே சிந்தினா கூட அன்னம் 10 எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். நம்ம சாப்பிடலைன்னா என்ன ஆயிடுமோன்னு அப்படி சாப்பிடக்கூடாது. அது ஒரு பாப்பமா. அத்தியாசனாது அதிபானாது. சத்தைக்குறுக்க ஏதாவது குடிச்சுட்டே இருக்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சா படுக்கையில் ஒரு காஃபி, அப்புறம் பல் தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு காஃபி, குளிச்சுட்டு வந்தா ஒரு காஃபி, டிஃபனுக்கு முன்னாடி ஒரு காஃபி, டிஃபன் சாப்பிட்டு ஒரு காஃபி. அச்சுதாயன்மா, நந்தாயன்மா, கோவிந்தாயன்மா, கேசவா, நாராயணா, மாதவான்னு எல்லையே தெரியல. ஆச்சமனத்துக்கு கூட ஒரு எல்லை தெரியும் போல இருக்கு. அந்த பாபங்கள்லாம் போகணுமானால் அகமர்ஷண சூக்தம் சொல்லணுமா? அத்தியாசனாததி பானாதி. ரொம்ப குடிக்க கூடாது, அளவா சாப்பிடணும். எச்ச உக்ரா. இப்போ பல வியாதிகளுக்கு காரணமே ஆகார நியமம் இல்லாதது தான். பெரியவாளுக்கெல்லாம் வரலையே, எனக்கு வந்திருக்கே. பல பேருக்கு இப்போ எல்லாம் வந்துடுறதே என்னத்தினாலே? நான் வரேன் நீ வரேன்னு சர்க்கரையிலேருந்து ப்ரெஷர்லேருந்து வந்துடுறதே என்னத்தினாலேன்னால் 2 காரணம். ஒன்று ஆகாரத்துலேயும் நியமம் இல்லை, சரீர வியாயாமமும் இல்லை. பழைய காலத்தில் தான் கட்டின்ற வேஷ்டியை தான் தோச்சு உணர்த்துவாள். இன்னொருத்தரை தோக்க விட மாட்டால், புண்ணியம் போயிடும்பா. நேற்றுக்கு நான் அந்த வேஷ்டியை கட்டின்னு பண்ண புண்ணியங்கள்லாம் போயிடும். எனக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், இன்னொருத்தரை தோக்க விடுவாளாம்பா. தன் வஸ்திரத்தை தான் தோச்சு உணர்த்தின்னு இருந்தால் சரீரத்துக்கு ஒரு வியாயாமம் இருந்தது. குளத்தில் போய் தான் நதியில் தான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாள். நடக்கிற ஒரு வியாஜமும் இருந்தது. அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணுவாள், நின்றுண்டே காயத்ரி ஜபம் பண்ணுவாள், சஹஸ்ராவர்த்தி பண்ணுவாள். இப்போ 2 நிமிஷம் நிற்க முடியல, சின்ன பையனால சேரை தேடுறான். உடனே எங்கேயாவது உட்காருவோமான்னு பார்க்கறான், நிற்கிறதுக்கு இப்போ முடியவே இல்லை. மணிக்கணக்காக நின்று சஹஸ்ராவர்த்தி பண்ணுவாள். சரீர வியாயாமங்கள் அப்பப்போ ஏதோ காரியங்கள் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆகாரத்திலையும் நியமமாக இருப்பாள். ஒரு வேளை 2 வேளை சாப்பிடுவாள். அத்தியாசனாததி பானாத்யச்ச உக்ராத் பிரதிகிரஹாத். இந்த பாபங்கள்லாம் நான் பண்ணியிருப்பேனானால் உக்ரமான பிரதிகிரகங்கள்.
அபாத்திரத்திட்ட பிரதிகிரகம் வாங்கினாலும் தோஷம், அபாத்திரத்திட்ட கொடுத்தா எப்படி தோஷமோ அதுபோல வாங்கினாலும் தோஷம். ரெண்டுத்துக்கும் துல்லியமான வீரியம் சொல்லியிருக்கார். அப்படி பார்த்தோமானால் இப்போ யார்கிட்டேன்னு பார்த்து வாங்க முடியும், சோதனை பண்ண முடியுமா? அப்போ அகமருஷ சூக்தத்தை சொல்லிவிடணும், பிரம்மயக்கியம் சொல்லிவிடணும். எச்ச உக்ராத் பிரதிகிரஹாத். முந்தியெல்லாம் திசதானம் பஞ்சதானம்னா சில தானங்கள் அப்படி ஒதுங்கி போயிடும். யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்பா. சொர்ணதானமோ வெள்ளிதானமோ கொடுப்பாளான்னு பார்ப்பாலே தவிர, ஒரு உப்பு கொடுக்குறேன், ஒரு வெள்ளத்தை கொடுக்குறேன், ஒரு எண்ணெயை கொடுக்குறேன்னு சொன்னால் வேண்டாம்பா. இப்போ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்கிறா. வாங்கிக்க பயந்துட்டு இருந்தால் ஒரு காலம், இப்போ கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வாங்கிக்க ரெடியாக இருக்கா. சையதாஷ்ட பிரதிகிரகேன்னார் வால்மீகி. கை நீளாதான் அயோத்தியா பிராமணாளுக்கு, சரையு நதிக்கரை பிராமணாளுக்கு கொடுக்க தான் தெரியுமா, வாங்கிக்க தெரியாதுன்னா. சஹஸ்ரதைஹி சத்யரதைர் மகாத்மபிஹி அப்படின்னார் வால்மீகி. மகர்ஷி துல்லியாளா இருந்தாலும் அந்த பிராமணா. எச்ச உக்ராத் பிரதிகிரஹாத். உக்ரமான பாப்பங்கள்லாம் போயிடும். இந்த அகமர்ஷனத்தை சொன்னோமானா புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும், இல்லை அந்த நதிகள் பேரையாவது சொல்லணும். கங்கை யமுனை செய்வேன்னு சொல்லணும். கங்கா நதிகள்லாம் ரொம்ப உயர்ந்தது. பரமேஸ்வரனுடைய சிரஸ்லேயே விழுந்து விழுறா. நேற்றுக்கு சொன்னமே, அந்த கங்கா நதிக்கு வந்தாலாம் பரதாதிகள், சிவோதகம். அந்த சிவோதகத்துக்கு வந்து சேர்றா. பரமேஸ்வரனுடைய தலையில் இருக்காலாம் கங்கை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சாரியாலோட ஒரு ஸ்லோகமும் ஸ்மரிக்கணும். மட்டத்தில் சங்கர மட்டத்தில் சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி சித்தைகுருக்கு பரமேஸ்வரனுடைய சிரசை பார்க்கறாளாம். தலையில் இருக்கிற கங்கையை கட்டாட்சிக்கிறாளாம் அகிலாண்டேஸ்வர். சிவே ஸ்ருங்காரார்த்ராம் ததிதரச்சனே குத்சன பரா சரோஷா கங்காயாம் கிரிஷச்சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதான் சரசிருஹ சுபாக்ய ஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா. பலவிதமான ரசத்தோட அம்பாளுடைய பார்வை இருக்கா. அகிலாண்டேஸ்வரி ஒரே போல பார்க்கறது இல்லையா, நம்மளை தான் ஒரு போல பார்க்கலாளே ஒழிய. கைலாசத்திலே பரமேஸ்வரன் மடியில் உட்கார்ந்து இருக்கிற அம்பாள் இடது தொடையில மூலே கல்பத்ருமஸ்ய திருத கனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம் வாமாங்காரூட கௌரின்னு மடியில் உட்கார்ந்து இருக்கிற அந்த அம்பாள் பரமேஸ்வரனை சத்தை குறுக்க பார்க்கிறாளாம். அதில் சிங்கார ரசம் தெரியறதா. சிவே ஸ்ருங்காரார்த்ராம். கணவனை எப்படி பார்ப்பாலோ, அன்பு வச்ச மனைவி அன்பான கணவனை எப்படி பார்ப்பாலோ அதுபோல உத்தம தம்பதிகள் இல்லையா. ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு ஆதி தம்பதிகள், உயர்ந்த தம்பதிகள். இன்னைக்கு என்னமோ இங்கிலீஷில் சொல்கிறான், மனைவிக்கு புதுசாக ஒரு பேர், ஒய்ஃபு நைஃபுலாம் சொல்லிட்டு இருந்தது போக இப்போ பெட்டர் ஹாஃப் அப்படிங்கிறான். இந்த பெட்டர் ஹாஃப்ங்கிற இந்த சொல்லே எங்கேருந்து வந்திருக்கு? அர்த்தநாரீஸ்வரர்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அவர் தானே கொடுத்தார் சரிபாதியே அம்பாளுக்கு. வேதமும் அதை தான் சொல்ற. அர்த்தோவா ஏஷா ஆத்மனா எத் பத்னி. வேதம் சொல்லாதது ஒண்ணுமே லோகத்துல இன்னைக்கு கிடையாது. நமக்கு வேதம் தெரியாததுனால புதுசா இருக்கு இந்த சொற்கள்லாம். வேதம் படிச்சவாளுக்குன்னா இதெல்லாம் ரொம்ப வயசாச்சே, வேதத்துல இல்லாதது என்னத்தை சொல்லிட்டு போறா. இப்போ வியாசர் சொல்லாததை என்னத்தை புதுசா சொல்லிட்டு போறா. வியாசோச்சித்தம் ஜெகத் சர்வம்னுட்டா. வியாசர் சொல்லாததை இந்த உலகத்துல இனிமே ஒருத்தர் சொல்ல போறது இல்லைன்னுட்டா. எதை சொல்லியிருந்தாலும் 11 புராணத்துல வியாசர் சொல்லியிருக்காரான்னு பார்த்தா அதுல இருக்கும். புதுசா இவா ஏதாவது சொன்னாலானால் நிச்சயம் வியாசர் சொன்னதாதான் இருக்கு. வியாசர் சொல்லாததை யாரும் சொல்ல முடியாதுன்னுட்டா. இதிஹாஸ்தி ததன்யத்திர என்னேஹாஸ்தி நதத் குச்சித்துன்னுட்டா. வியாசர் சொன்னதுல இருக்கிறது ஏதாவது 2-1 வேற எங்கேயாவது இருக்கலாம். வியாசர் சொல்லாதது எதுலையுமே கிடையாதுன்னுட்டா. பரமேஸ்வரன் சரிபாதியா வச்சுட்டு இருக்காளா அம்பால. சிவே ஸ்ருங்காரார்த்ராம். அன்போடு கூட பார்க்கிறார். ததித ரச்சனே குத்சன பரா சரோஷா கங்காயாம். சதிகுருக்கு தலையை பார்க்கிறாளாம். கங்காதரனாய் பரமேஸ்வரன் இருக்கிறது அழகாதான் இருக்கு. ஆனாலும் அம்பாளுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நான் எவ்வளோ அடக்க ஒடுக்கமா பக்கத்துல அழகா உட்கார்ந்துட்டு இருக்கேன், உனக்கு என்னடி தலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு மனைவி கங்கை, ஒரு மனைவி பார்வதி பரமேஸ்வரனுக்கு. உமா கங்கான்னு 2 பத்னிகள் பரமேஸ்வரனுக்கு. அந்த கங்கையை பார்த்து சொல்றாளாம், நான் எவ்வளோ அழகா பக்கத்துல தானே இருக்கேன்,
வேதம் வேணா சொல்லிட்டு போட்டோம். மூர்தானம் பத்யுராரோஹ பிரஜயாச்ச விராட் பவாம். தலைமையில வச்சு கொண்டாடுன்னு அர்த்தம். புருஷன் தலைமையில வச்சு கொண்டாடுறா போல நீ நடக்கணும் அப்படின்னு கல்யாண பெண்ணுக்கு சொல்றது வேத மந்திரம். தலையில ஏறி உட்காருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. மூர்தானம் பத்யுஹு ஆரோஹான்னா தலையில ஏறி உட்காந்துக்கோன்னு அர்த்தம் இல்லை. தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறா போல நீ இருக்கணும் அம்மா அப்படின்னு கல்யாணத்துல ஒரு மந்திரம். அப்போ உபச்சாரத்துக்கு தானே சொன்னது அது. இவ்வளவு பாரு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கா. ததித ரச்சனே குத்சன பரா சரோஷா கங்காயாம். ரொம்ப ரோஷத்தோட கங்கையை பார்க்கிறாளா. சிவனை பஜிக்காத அபக்தர்கள் இருக்காளே, நிழலுக்கு கூட மழைக்கு கூட ஒதுங்காத அகிலாண்டேஸ்வரர் கோவிலுக்கு மலைக்கோட்டை பக்கம் போயிட்டு வரா. கை நிறைய சாமானை கொண்டு வரா. கடை தெரு அங்கதான் இருக்கு, கடை வீதி. ஒரு நாள் உள்ள போய் மாணிக்க விநாயகரை 4 குட்டு குட்டினோம், ஒரு 10 படி ஏறினோம், மாதிருபூதேஸ்வரர் பார்த்தோம்னா உண்டா? கிடையாது. ஆனால் நான் தவறாது போயிடுவேன், வீக்கெண்டுன்னா கடத்தரு போகாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்றவா பல பேர் இருக்கா. கடத்தரவையே சுற்றி வரவா பல பேர் இருக்கா. தாய்மானவரை பார்க்குறவாள் எத்தனை பேர் இருப்பாள்? மாதிருபூதேஸ்வரனே சுகந்தி குந்தலாம்பால. அது மாதிரி பார்க்காதவால அம்பாள் எப்படி பார்க்கறான்னால் குத்சன பரான்னா. இப்படி ஒரு ஜென்மாவா? என் தெய்வத்தை வழிபடாத இப்படி ஒரு ஜென்மாவா? பரமேஸ்வரன் பக்தி பண்ணாதவால ததித ரச்சனே குத்சன பரா சரோஷா கங்காயாம். ரோஷத்தோட கங்கையை பார்க்கிறா. கிரீஷ நயனே விஸ்மயவதி. பரமேஸ்வரனோட 3வது கண்ணை பார்த்து பிரமிக்கிறாளாம். ஆச்சரிய ரசம். கிரீஷ நயனே விஸ்மயவதி. 3வது கண்ணுங்கிறது அவர் கொண்டிதானே. திரியம்பகம் யஜாமஹே. த்ரீணி அம்பகானி எஸ்ய சஹா. திரியம்பகம் 3 கண் உடையவர், அதனாலதான் திரியம்பகன்னு பேர். விபூதி இட்டுக்கிறதே கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் இட்டுக்க. இதை சொல்லணும். விபூதி பதிகம் தெரிஞ்சா அதை சொல்லணும். திருநீர் பதிகம் தெரிஞ்சா அதை சொல்லணும். என்ன இட்டுண்டா பெருமா கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிறா போல இட்டுக்க கூடாது. பெருமா கோயில் காம்பவுண்டு சிவத்துக்கு வெள்ளை அடிக்கிறா போல இட்டுக்கலாமா? மந்திரமாவது நீரு வானவர் மேவது நீரு, தந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. சொல்ல தெரியணுமே. விபூதி இட்டுண்டா போருமா? திரு ஆலவாயம் திருநீரே. விபூதி இட்டுக்கிறது வசதி தான். இட்டுக்காத வாழ்க்கை இட்டுக்கிறது வசதி தான். விரும்பின இட்டுக்காம இதெல்லாம் சொல்லிட்டு இட்டுக்க தெரியணும். திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவ. இது வேதம் இல்லை, இது ஆருஷமான மந்திரம் தான். இது அழகா இதை சொல்லி இட்டுக்கான். உருவாருகமி வபந்தனாதி தம்போ ஜம்பேதாமிங்கிறதோட ஸ்ரீருத்ரம் முடிஞ்சு போய்டுறது. அப்புறம் சில ஸ்லோகங்கள், சில ரிக்வேத கில மந்திரங்களை, அயம்மே ஹஸ்தோ பகவானே, இதெல்லாம் கில மந்திரங்கள். ருத்ர பிரஷ்னத்தில் கிடையாது, நமக்கு ரட்சைக்காக சேர்த்திருக்காள். அதெல்லாம் அதை சொல்லி இட்டுக்காள். 3 கண்ணோட இருக்கிற பரமேஸ்வரனை பார்த்து சந்தோஷப்படுறாளாம், ஆச்சரியப்படுறாளாம். கிரிசனயனே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதாம். அப்படி முகத்தை பார்த்துட்டே மொள்ள கீழே பார்க்கறதே கழுத்துல நாகாபரணமா. அதிசயத்தை குறுக்க படம் எடுத்துட்டு தாயார் முகத்துக்கிட்ட நாக்க நீட்டுறதான். காதுல குண்டலம் பாம்பு, கழுத்துல மைனர் செயின் பாம்பு, கையில தோடா பாம்பு, ஜடைய கட்டுறதுக்கு பாம்பு, இடுப்புல அரஞ்ஞான் பாம்பு, நாக யஜ்ஞோபவீதினம் எல்லாம் பாம்பு. ஹராஹிப்யோ பீதாம். அதை பார்க்கறதே பய ரசத்தை காட்டுறாளாம். பரமமங்களமானவளாம், தீர்க்க சௌமங்கல்யமா, சரசிருஹ சௌபாகிய ஜனனி. பரமேஸ்வரன் மடியில உட்கார்ந்து இருக்கிற காலத்துல அம்பாளுக்குன்னு 100கணக்கான சேட்டிமார்கள் இருக்காளே, அவளை பார்க்கறதே மந்தஹாச ரசத்தோட பார்க்கிறா. சகீஷு ஸ்மேராதே. பரமேஸ்வரன் எப்படி வச்சுட்டு இருக்காரு என்ன மடியிலேன்னு பெருமையோட கூட பார்க்கிறாளாம் தன்னோட சகிகளை. இப்படியெல்லாம் ஒத்தொத்தர ஒரு விதமா பார்க்கிற ஹே அம்மா அகிலாண்டேஸ்வரி, பரமேஸ்வரனை சிங்கார ரசத்தோட பார்க்கிறேன். சிவாராதனம் பண்ணாத துர்பாகியவான்களே அருவருப்போடு கூட பார்க்கிறேன். ரோஷத்தோட கங்கையை பார்க்கிறேன்.
பரமேஸ்வரனுடைய மூணாவது கண்ணே அத்புத ரசத்தோட கூட பார்க்கிறேன். பரமேஸ்வரனுடைய நாகாபரணங்களை பயரசத்தோட கூட பார்க்கிறேன். அப்பேற்பட்ட தீர்க்க சோமங்கலத்தோடு கூடிய ராஜராஜேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, சகிகளை சந்தோஷ ரத்தத்தோடு கூட பார்க்கிற நீங்கள் உங்களோட குழந்தைகளான எங்களே கருணாரசத்தோடு எப்போதும் கட்டாட்சிக்கணும். சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா. நாங்கள்லாம் உன்னோட குழந்தைகள், நீங்கள் எங்களோட அம்மா. நீங்கள் மயி ஜனனி திருஷ்டி சகருணா. அம்மா, எங்களை நீ கருணா கடாட்சத்தோட அகிலாண்டேஸ்வரி எங்களை எப்போதும் கருணையோடு கூட பார்க்க. மகிஷாசுரனை பார்க்கிறா போல பார்த்துடக்கூடாது, ரத்த பீஜனை பார்த்தா போல பார்த்துடக்கூடாது. முருகனை எப்படி பார்ப்பையோ, உன்னோட செல்ல கணபதியை எப்படி பார்ப்பையோ, அதுபோல எங்களையும் அந்த பார்வையில வச்சுக்கோ. ஆச்சாரியால் சொல்றா. சிவே ஸ்ருங்காரார்த்ராம் ததித ரச்சனே குத்சன பரா சரோஷா கங்காயாம் கிரிசனயனே விஸ்மயவதி. கிரிஷ சரித்தே அப்படின்னு ஒரு பாடம். ஹராஹிப்யோ பீதா சரசிருஹ சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி விதரே மயி ஜனனி திருஷ்டி சகருணா. இப்படி அம்பாலும் அடிக்கடி அந்த கங்கையை கட்டாட்சிக்கிறாளாம். அந்த கங்கை கரைக்கு வந்தாலாம் இந்த பரதாதிகள். சிவோதகம் அது, பரமேஸ்வரனுடைய பிரசாதம் அது. நிரீக்ஷ சுஸ்திதாம் சேனாம் தாம் ச கங்காம் சிவோதகாம் பரதா சச்சிவான் சர்வானி அப்ரவீத் வாக்கிய கோவிதா. சிவோதகம்ங்கிறதுக்கு சிவம்னா மங்களம்னு ஒரு அர்த்தம், சுபமான தீர்த்தம்னு வியாக்கியானம் பண்றா. இது என்னதுக்கு? சுபமான தீர்த்தம்னு சொல்லட்டும், வேண்டாங்கல்ல, அது என்ன கங்கைக்கு சொல்லிதான் தெரியணுமா? சிவோதகம்னு எப்போ இருக்கோ அது பரமேஸ்வர பிரசாதம்னு தானே எடுத்துக்கணும். சிவ நிர்மால்யம் இல்லையா கங்கைங்கிறது? சிவோதகம் நிவேஷ்ய கங்கா மனுதாம் மகாநதீம் சமும் விதானைஹி பரிபர்ஹசோபினீம் வாசராமஸ்ய ததா மகாத்மனஹ விசிந்தயானோ பரதோ நிவர்த்தனம். கொஞ்சமாவது கங்கா ஜலம் சாப்பிடணும், கொஞ்சமாவது ஒரு அத்தியாயமாவது கீதை படிக்கணும் அப்படிங்கிறாள் ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் போய். பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்காஜலளவை கணிகா பீதா அப்படிங்கிறா. கொஞ்சம் வேணும் கீதை படிக்கணும். கீதைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குன்னே தெரியாது ரொம்ப பேருக்கு, இருந்தாலும் படிக்க தெரியாது. அதுக்காக தான் சாஸ்திரநாமத்தில் சேர்த்து விட்டுருக்கா. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா சர்வதர்மான் பரித்திஜ்யே அனன்யாச்சிந்தயந்தோ மாம்னு சில ஸ்லோகங்களை அப்படியே அதோட கூட அர்ஜுன உவாச்சா ஸ்ரீ பகவான் உவாச்சான்னு இப்படி சேர்த்து விட்டுருக்கிறது. சர்வ பிரகரணாயுதாய நமகாங்கிறதோட சாஸ்திரநாமம் முடிஞ்சுடுத்து அனுசாசனிக்கு வருவாள். அதுக்கப்புறம் மனமாலி கதீஷார்ங்கிலேருந்து ஆரம்பித்து பல புராணங்களில் உள்ள ஸ்லோகங்களை கோர்த்துருக்கா. ஸ்காந்தத்தில் உள்ள ஸ்லோகம் தான் பார்வதி வாச்சா கேனோபாயே நல்ல குணம். சிவபுராண ஸ்லோகம், கருட புராண ஸ்லோகம், பத்மபுராணத்தில் உள்ள ஸ்லோகங்கள், விஷ்ணு புராண ஸ்லோகங்கள், பகவத்கீதை எல்லாம் இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்ரத்தையாக சொல்லிவிட்டாலே தப்பு இல்லாமல் 18 புராணத்தையும் சேவித்த பலம் கிடைச்சிடும். ஒரு ஸ்லோகங்கள் அதில் இருக்கு. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதைன்னெல்லாம் இதெல்லாம் பராசரருடைய வாக்கியம். விஷ்ணு புராணத்தில் உள்ள ஸ்லோகங்கள். வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம் அப்படிங்கிறதெல்லாம் விஷ்ணு புராணம். அதுபோல் ஆர்த்தா விஷன்னாக சிதிலாஷ்ட பீதாகங்கிற ஸ்லோகங்கள்லாம் விஷ்ணு புராண எதில் இருக்குதுன்னு நம்ம அந்த புராணம் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். இல்லைன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தான் அதோட தான் சேர்த்து எழுதியிருக்கா போல இருக்கு. இதையும் விஸ்வம் விஷ்ணுகாரஹான்னு அதோட உள்ளது தான் இதுன்னு நினச்சிடுவோம் நம்ம. பல புராணத்தில் உள்ள ஸ்லோகம் இருக்கு. நம்ம சொல்கிற நித்திய அனுசந்தானத்தில் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட கூட சொல்கிற ஸ்லோகங்கள்ல அதில் அனன்யாச்சிந்தயந்தோமாம் சர்வதர்மான் பரித்தியஜ்யே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா இதெல்லாம் எதுக்காக சேர்த்து விட்டுருக்காருனால் கீதையிலேருந்து கொஞ்சமாவது படின்னு நம்ம ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. பகவத்கீதா கிஞ்சிதீதா கொஞ்சம் வேணும் கீதை தெரியணும். கீதையை பற்றி அதே பஜகோவிந்தத்தில் 2 இடத்துல வருது. ஒரே கீதையை பற்றி 2 இடத்துல ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னாலானா இன்சிஸ்ட் பண்ணுறாள்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை நோட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். பகவத்கீதா கிஞ்சிதீதான்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறா பஜகோவிந்தத்தில். அதே பஜகோவிந்தத்தில் இன்னொரு இடத்துல போய் கேயம் கீதா நாமசஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் அப்படிங்கிறா.
பகவத்கீதையை மறந்துடாதே, சஹஸ்ரநாமத்தை மறந்துடாதே, அவசியம் இதை பாடு. எப்போதும் பகவானை நினைச்சிட்டு பாடு. தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். இதை ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தானால் யமே நனச்சர்ச்சா அப்படின்னுட்டா. அவன் வாழ்க்கையில யுகத்திலேயோ பரத்திலேயோ சொப்பனத்திலேயோ யமனோட அவனுக்கு என்னடா காரியம்? யமனை எங்கடா பார்க்க போறான் அவன் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. 2 போருமா கரையேறதுக்கு. கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம். கீதை சொல்ல 10 நிமிஷம் தான் ஆகும். சஹஸ்ரநாமம் சொல்ல ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். புதுசாக சொல்றவாளுக்கு வேணா ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார் மெட்ராஸில், 2.25 நிமிஷத்துல சஹஸ்ரநாமம் ஆயிடுத்துங்கிறார். சுந்தரகாண்டம் 2 மணி நேரத்தில் படிச்சு விடுவேங்கிறார். எப்படி தான் படிக்கிறாரோ தெரியல, ஆனால் சுத்தையா படிக்கிறார். 3 நிமிஷம் தான் எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறார். 3 நிமிஷத்தில் நமக்கு தியானம் கூட சொல்ல முடியாதே. சாந்தாகாரம் புஜகசேனன் கூட வராதே நமக்கு. சுக்லாமரதனன்னு ஆரம்பித்தோமானா, ஆனால் அவருக்கு முடிஞ்சு விடுறது. அவர் அப்படி அபியாசம் பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ சொல்லட்டும், சஹஸ்ரநாமம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதுபோல் கீதையிலேருந்து நித்தியம் ஒரு அத்தியாயம், அதை படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு தான் 15ஆமத்து அத்தியாயத்தையாவது நித்தியம் படி சாப்பிட்றதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கா. ஊர்துவமூலம் அதஷாகம் அஸ்வத்தப்னா ராகுரவியம்னு அந்த அத்தியாயத்தையாவது நெற்று பண்ணிட்டு சர்வஸ்விஜாகம் ஹிருதசன்னிவிஷ்டான்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசனம் பண்ணுறவாள் இதெல்லாமும் சொல்லிவிட்டு சாப்பிடுவாள். ஒரு பிந்துவாது கங்காஜலம் சாப்பிடாத மறுச்சுடாதே அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. கங்காஜலளவே கணிகா பீதா அப்படிங்கிறா. நிவேஷ்ய கங்கா மருதாம் மகாநதீம் சமும் விதானைஹி பரிபர்கசோபினீம் வாசராமஸ்ய ததா மகாத்மனஹா விசிந்தயானோ பரதோ நிவர்த்தனம். அங்கே வந்ததுமே புண்ணிய தீர்த்தங்களுக்கு வந்தால் தர்ப்பணங்கள் பண்ணணும். தீர்த்தஸ்ராத்தம் தீர்த்தங்களுக்கு வந்தால், தீர்த்தக்கரைக்கு வந்தால் தீர்த்தஸ்ராத்தம் பண்ணணும். ராமேஸ்வரம் போனால் சேத்துக்கு போனோம், தனுஷ்கோடி தீர்த்தம் ராமேஸ்வரம் க்ஷேத்திரம். தீர்த்த கரைக்கு போனோமா, தனுஷ்கோடி பண்ணால் தீர்த்தஸ்ராத்தம் பண்ணணும். அவ்வளோதான்னு நினைக்க வேண்டாம். சந்திரபுஷ்கரணி வந்தாலே பண்ணணும். ஸ்ரீரங்கம் வந்தாலே இதுவே மகா தீர்த்தம், இதுக்கு தீர்த்த ஸ்ராத்தம் பண்ணணும். கும்பகோணம் போனால் தீர்த்த ஸ்ராத்தம் பண்ணணும். ஏன்னா மாசிமகம்னு வருஷத்தில் கொண்டாடுறாளே, 12 வருஷத்துக்கு ஒரு தரையும் விசேஷமாக கொண்டாடுறாளே, அந்த மாசிமகமே மகா புண்ணிய தீர்த்தம். கும்பகோணத்தை கிராஸ் பண்ணாலே தீர்த்த ஸ்ராத்தம் பண்ணணும். தீர்த்த ஸ்ராத்தம் பண்ணணும். 2 பிராமணாளுக்காவது ஏதாவது சாத்புண்ணியம் கொடுக்கணும், தர்ப்பணங்கள் பண்ணணும். இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள் போனாலானால் தெய்வங்களை ஆராதிக்கிறேன். இப்போ அமாவாசையே பறக்கிறது, இல்லை கும்பகோணம் போனால் தர்ப்பணம்னு நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏதோ இருக்கிறத சாஸ்திரத்தை சொல்லணுமேனு சொல்லிகிட்டு இருக்கேன். அமாவாசை கரையினா போகிறோம்னு இருக்கு. மாசப்பரப்பெல்லாம் போயிடுத்தேன், அப்பா காலத்தோடு போயிடுத்து. ஏதோ அமாவாசையாவது நிற்காமல் நடந்தால் போகிறோம்னு இருக்கேன். மாலை எதுவும் 15 நாள் தர்ப்பணம் பண்ணால் போருமே, அந்த 10 ரூபா செலவாரத்தை நிறுத்திவிடலாம், ஸ்டாப் பண்ணிவிடலான்னு. தர்ப்பணம் பண்ணால் ஹிரண்யம் பண்ண வேண்டான்னு அப்படி ஒரு குரூப் கிளப்பி விட்டுவிட்டா. அப்படி அர்த்தம் இல்லை. தர்ப்பணம் பண்ணாலும் ஹிரண்ய ஸ்ராத்தம் ஒரு நாளைக்காவது பண்ணணும். தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது வேற, தர்ப்பணம் ஒரு நாளும் ஸ்ராத்தமாகாது. ஸ்ராத்தத்துக்கு அங்கம்தான் தர்ப்பணமே தவிர தர்ப்பணமே ஸ்ராத்தமாகாது. கங்கையை பார்த்ததுமே பரதன் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதானே, தாத்தும் சதாவதிச்சாமி சொர்க்கதஸ்ய மஹீபதேஹே. கங்கை கைக்கு வந்திருக்கேன்னா, கங்கை கரைக்கு பித்திருக்களுக்கு ரொம்ப பிரீத்தியான தீர்த்தம் இது. அதனால சொர்க்கத்துக்கு போன எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டியதான தீர்த்த ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறேன்னு உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு ஸ்நானங்கள்லாம் பண்ணி ஔர்த்வதேக நிமித்தார்த்தம் அவதீரியோதகம் நதீம் உடனே ஸ்நானங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ராத்திரி அங்கே விசிராந்தி பண்ணிண்டா. 84ஆமத்து சர்க்கம். ததோன்விஷ்டாம் துஜினீம் கங்காமன்வாஸ்ருதாம் நதீம் நிஷாதராஜோ திருஷ்டுய்வே ஞாதீம் சந்தொரிதோ ப்ரவீதே மஹதீயமிதஸ்யேனா சாகராபா பிரதிஷ்யதே நாஸ்யாந்தமவகச்சாமி மனசாபி விசிந்தயன்னே யதா து கலு துர்புத்திஹ பரதஹ ஸ்வயமாகதஹ சயேஷ ஹி மகாகாயஹ கோவிதாரத்வஜோ ரதே. பெரிய சைன்யம், 9000 யானைகளும் 1,00,000 குதிரைகளும் இன்னும் காலாட்படைகளும் பல பேர் வந்தால் அந்த கரையில் இருக்கிறவாளுக்கு தெரியாதோ. அந்த கரையிலேயே இருக்கிற சிங்கிவேரபுரத்தில் குகன் பார்க்கிறாள். பெரிய சைன்யம் திபு திபு திபுன்னு சத்தம் கேட்கறதுக்கு அத்தனையும் கங்கையில் இறங்கிறது. போராத்துக்கு ஒரு சைன்யம் வருதுன்னா அது எந்த ஒரு சைன்யம் என்னங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு கொடி இருக்கும். அந்த கொடிதான் அடையாளம். இப்போ பாண்டிய தேசம் அப்படின்னு சொன்னால் மீன் கொடி இருக்கும். மத்ஸ்யாவதாரம் அங்கே தான் பண்ணினார், கிருத்தமாலால தான் பண்ணினார். அதனால அவன் அந்த ராஜ்யத்திலே மீன் கொடி வச்சுன்னு இருக்கா.
அதுபோல ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு ஒரு கொடி உண்டு. அதுபோல சூரிய வம்சத்துக்கு எது கொடின்னா, இப்போ அர்ஜுனன்னு சொன்னா ஹனுமார் கொடியில இருக்கார், கிருஷ்ணன்னு சொன்னா கருட கொடியா இருக்கார். அதுபோல ஒருத்தருக்கு ஒரு கொடி உண்டு. அதுபோல இந்த சூரிய வம்சத்துக்கு அயோத்தி ராஜாக்களுக்கு என்ன கொடின்னால் மலை அத்தின்னு ஒரு விருட்சம், கோவிதாரம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில். அந்த மலை அத்தி மரமே கொடியில இருக்கா. அந்த கொடியை கண்டாராம். கோவிதாரத்வஜோரதே சயேஷஹி மகாகாயா. இங்க சிங்கிவேரபுரத்திலேருந்து பார்க்கிறார், அந்த கொடி மேல தானே இருக்கும். பார்த்ததுமே தெரிஞ்சுட்டார் இது அயோத்தியிலேருந்து வந்திருக்கு. மகதீயமிதசேனா, பெரிய சைன்யத்தோட வந்திருக்காரே. சாகராபா பிரதிருஷ்யதே, சாகரம் போல இருக்கே இந்த சைன்யம். நாஸ்யாந்தம் அவகச்சாமி, இந்த சைன்யத்துக்கு ஆரம்பம் தெரிகிறதே தவிர முடிவு தெரியலையே. எவ்வளவு இருக்குன்னு மனசால கூட எண்ண முடியலையே. மனசாபி விசிந்தயன்னே, அந்த துவஜத்தையும் அந்த சைன்யத்தையும் இந்த நிஷாதராஜன் குஹன் பார்க்கிறார். இப்ப யார் இருக்கால்? தசரதர் போயிட்டாருங்கிறது தெரியும் அவருக்கு. ராமரோ காட்டுக்கு போயிட்டார். அப்ப பரதன் தான் வந்திருக்கார். கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த குஹன் என்ன பண்ணிவிட்டார், யதாதுகலு துர்புத்தி பரதா ஸ்வயமாகதா, தன் ஞாதிகளை கூப்பிட்டு சொல்றார், துர்புத்தியான பரதன் வந்திருக்கான் அப்படின்னு விட்டாராம். என்ன இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க கூடாது, குஹன் சொல்லியிருக்க கூடாது. ஆனாலும் ராமன்கிட்ட உள்ள அதி பிரியத்தினால, ராமன்கிட்ட உள்ள ஒரு பிரியத்தினால, ராமனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் பரதனை சொல்லிதானே வரன் கேட்டால் கைகேயி. பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னு தானே ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால், பரதன் கேட்கலன்னா கூட அங்க உபயோகப்படுத்தினது பரதனுக்கு தானே ராஜ்யம்னு சொல்லி கைகேயி சண்டை போட்டான். சில பேர் நல்லவாளா இருந்தாலும் தேவையில்லாத யாரோ ஒருத்தரை கெட்ட பேரை கொண்டு சேர்த்து விடுவார். அதுபோல கைகேயி பண்ண விஷமம் பரதனால தானே ராமன் காட்டுக்கு போனாருங்கிற ஒரு வேகத்துல குஹன் சொல்றார், துர்புத்தி பிடிச்ச பரதன் வந்திருக்கான் அப்படின்னு. மகாத்மா பரதன். யதாதுகலு துர்புத்தி பரதா ஸ்வயமாகதா, பரதன் வந்திருக்கான். சயேஷஹி மகாகாயா கோவிதாரத்வஜோரதே பந்தயிஷ்யதி வாதாசானதவாம்ஸ்மான் வதிஷ்யதி. அந்த கைகேயி புத்திரன் ஒரு கால் நம்மளெல்லாம் ஏன் ராமனுக்கு தேனும் தினமாவும் கொடுத்தேன்னு நம்மளோட சண்டை போட வந்திருக்கானோ அவனா நினைச்சுக்கிறான். அதனாலதான் ஆழ்வார் சொல்றார், ஏழை ஏதலன் கீழ்மகன்கிறார். வாவா லெவலுக்கு தானே வாவா யோசிப்பாள். ராமனோட பிரியத்துக்கு பாத்திரமாயிட்டாரே ஒழிய அவர் நினப்பு எப்படி இருக்கு பார்த்தேலா. பார்த்ததுமே பரதனை இதே ஆஞ்சநேயர் புரிஞ்சுக்கிறார். ஆஞ்சநேயர் எப்படி புரிஞ்சுக்கிறார்னால் தம் தர்மம் இவ தர்மஜ்ஞம்ங்கிறார். தர்மமே உருவா ஒரு தம்பி இருக்காரே ராமனுக்கு அப்படின்னு பார்த்ததுமே, அப்பதான் பார்க்கிறார். நந்தி கிராமத்திலே பார்த்ததுமே ஹனுமார் சொல்றார். இங்கே குஹன் சொல்றான், துர்புத்தி உள்ள பரதன் வந்திருக்கான். அவன் நம்மளெல்லாம் ஏதோ ஹிம்சை பண்ணி என்னத்துக்கு ராமனுக்கு நீ உபச்சாரம் பண்ணினேன்னு நம்மளை சரபுடிக்க வந்திருக்கான். பந்தயிஷ்யதி வாதாசானி அதவாஸ்மான் வதிஷ்யதி, இல்லையா நம்மளோட சண்டை போட்டு வதம் பண்றதுக்கு கூட இருக்கலாம். அததாசரதிம் ராமம் பித்ராராஜ்யாத் விவாசிதம், ராமனை காட்டுக்கு அமிச்சது போற இல்லையா, அதுல திருப்தி ஆகலையா இந்த பரதன்? சில பேருக்கு என்ன பண்ணாலும் திருப்தி ஆகாது. எத்தனை சிரமப்படுத்தினாலும் பிரத்தியாரே வார்த்தையில நொந்தாலும் கையால ஹிம்சை பண்ணினாலும் திருப்தியே ஆகாத ஜென்மாக்கள் இருப்பார். அதுபோல ராமனை காட்டுக்கு அமிச்சது போற இல்லையா இந்த பரதனுக்கு? நம்மளெல்லாம் கொல்ல வந்திருக்கானா இல்ல சிறப்பிடிக்க வந்திருக்கானா? அதான் ராஜ்யத்தை எடுத்துனுட்டானே, அவன் அம்மா தான் வாங்கி கொடுத்துட்டாலே, சந்தோஷமா இருக்கக்கூடாதா அயோத்தியிலே? சம்பன்னாம் ஸ்ரீயமிச்சன் சஹா தஸ்ய ராஜ்யோதி துர்லபாம், கிடைக்காததான ராஜ்யம் சூரிய வம்சத்திலே அந்த அயோத்தி ராஜ்யம் கிடைச்சிருக்கே, சாஸ்வதமா கிடைச்சிருக்கே. பரதா கைகேயி புத்திராஹ ஹந்தும் சமதிகச்சதி, ஒரு கால் ராமன் இருந்தாலானால் காட்டுல இருந்தாலும் ஏதான இந்த ராஜ்யத்துக்கு இடையூறு வருமோன்னு நினைச்சிருந்து சைன்யத்தெல்லாம் திரட்டிண்டு ராமனையும் இல்லாத பண்றதுக்காக வந்திருக்கானோ? ராமனோடையும் சண்டை போட்டு இல்லாத ராமனை பண்ணிவிட்டோமானால் தசரதரும் சொர்க்கம் போயிட்டார். ராமனும் இல்லாத போயிட்டார், ஆனால் இந்த தேசத்துல எதுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது மாதிரி பண்ணிக்க கெட்டெண்ணத்தோடு வந்திருக்கான் பரதன் அப்படின்னு குஹனா நினைச்சுண்டு, பர்த்தா செய்வ சகா செய்வே ராமோதாசரதிர்மமாம், என் தெய்வம் எனக்கு என்ன வாழ வைக்கிற தெய்வம். தெய்வம்னு சொன்னா போருமா, என்னை வாழ வைக்கிறது.
வாழ வைக்கிறவாளுக்கு தான் பர்த்தான்னு பேர். பர்த்தா செய்வே, அது பிற்காலத்தில் கணவனுக்கு அந்த பேர் வந்தது. வாழ வச்சான்ங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இருந்தது அந்த பேர், நடுப்புற கொஞ்ச நாளைக்கு. பர்த்தா செய்வ சகா செய்வே ராமோதாசரதிர் மமா. நீனும் வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போறேன், அழகா குடுத்தனம் பண்ணுவோம்னு சொன்னா அவனை எப்படி பர்த்தான்னு சொல்ல முடியும்? உனக்காக நீ எந்த சிரமமும் படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்றேன், உனக்கு வஸ்திரமோ பூஷணமோ உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் பண்றேன்னு சொல்றவனுக்கு தான் பர்த்தான்னு பேர். பர்த்தா செய்வ சகா செய்வே ராமோதாசரதிர் மமா. இந்த தசரத புத்திரன் ராமன் எனக்கு பர்த்தாவாச்சே, சகாவாச்சே. தஸ்யார்த்த காமாக சன்னத்தாக கங்கா அனூபேத்ர திஷ்டதே. அந்த ராமன் தான் எனக்கு எல்லாம், அவருக்கு நன்மை செய்யறது தான் என்னுடைய ஒரே நோக்கம். அதனால இப்ப ராமனை எதிர்க்க ஒரு கால் பரதன் வந்திருப்பானால் இந்த பரதனோட நம்மளால முடியுமோ முடியாதோ சண்டை போடுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருங்கோன்னாராம். தன்னோட பரிவாரங்களை கூப்பிட்டு நம்ம ராமனை ஒரு கால் எதிர்க்கிற எண்ணத்தோட பரதன் வந்திருப்பானால் இந்த கங்கையை தாண்ட விடக்கூடாது பரதனை, நம்மளே சண்டை போடுவோம். அந்த சைன்யத்துக்கு முன்னாடி நம்ம சைன்யம் ஒன்றும் இல்லை, மாஞ்சி போனாலும் போவோம், மடிஞ்சு போனாலும் ராமனுக்காக உயிர் விட்டோம்னு இருக்கட்டும். திஷ்டம் து சர்வதாசாஸ்சே கங்காமன்வாஸ்ருதாம் நதீம் பலயுக்தா நதி ரக்ஷா மாம்சமூல பலாசனாக. ஆனாலும் நம்மளை விட ஒரு பெரிய ராஜா வந்திருக்கா, அதனால அவரை பூஜிக்கணும். பிடிக்குமோ பிடிக்காதோ அந்த மரியாதை செஞ்சே ஆக்கணும். அதனால பரதனை பார்க்க குஹன் வரா. அந்த கங்கைக்கரைக்கு மாம்சங்கள் பழங்கள் புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு மாம்சமூல பலாசனாக நாவாம்சதானாம் பஞ்சானாம். நம்மெல்லாம் ஆகாரத்தெல்லாம் கையில் வச்சுட்டு கங்கைக்கரையில் நிற்போம், தாண்ட விடாத பார்த்துவோம். 500 படகுகள் இருக்காம் இவனுக்கு, 500 படகுகள் இருக்கான் குஹனுக்கு. நாவாம் சதானாம் பஞ்சானாம் கைவர்த்தானாம் சதம் சதம். இதை தவிர இன்னும் நூற்றுக்கணக்கான களங்கள்லாம் இருக்கு, எல்லாம் சித்தமா இருக்கட்டும். ஒரு கால் துஷ்டனான பரதன் ராமனை எதிர்க்க போவாரானால் நம்மளே யுத்தத்துக்கு ரெடி ஆயிடணும். எதா துஷ்டஸ்து பரதா ராமஸ்யேக பவிஷ்யதி. ராமனுக்கு ஒரு நாளும் கெடுதியை நினைப்பாரானால் பரதனை நம்ம விடக்கூடாது. நேயம் ஸ்வஸ்தி மதி சேனா கங்கா மத்திய தரிஷ்யதி இத்யுக்த்யோபாயனம் கிருஹ்யே மத்ஸ்ய மாம்ச மதூனிச்சே அபிசக்ராம பரதம் நிஷாதாதிபதிர் குஹா. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன். எடுத்ததுமே நம்மளா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம், கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். இதான் புத்தி உள்ளவாளுக்கு லட்சம். அவா சொன்னா இவா சொன்னான்னு ஒருத்தரை பத்தி அபிப்பிராயத்தை அதுலேருந்து இவனா நினைச்சுக்க கூடாது. உண்மையான மேதாவிக்கு என்ன அடையாளம்னால் நேர தானே பார்த்து தான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஒருத்தரை பத்தி அவா அப்படி சொன்னால் இவா அப்படி சொன்னால் அதனால அவர் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவனா நினைச்சுட்டானா அவனை போல அடிமுட்டால் யாரும் கிடையாதுன்னார் விதுர நீதியில. ச மூடதரோ நரகான்னார். அவன் ரொம்ப மட்டமானவன். அவன் உண்மையா தெரிஞ்சுக்கணுமானால் உத்தரை பத்தி தானே தான் நேர பார்த்து பழகி தெரிஞ்சுக்க. தெரியலைன்னா ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக ஒருத்தரை பத்தி ஒரு தீர்மானம், ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காம இருக்கும், அதை கலந்து அபிப்பிராயத்தோட அவளை பத்தி சொல்லுவாள் நம்ம கிட்ட. அதை வச்சு நம்ம எப்படி ஒரு தீர்மானத்துக்கு வர்றது? அவ அப்படித்தான்னு. அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் பரதன் எந்த நோக்கத்துல வந்திருக்கான்னு, அப்புறமா நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரலாம்னு சிங்கிவேரபுரத்திலேருந்து புஷ்பங்கள் பழங்கள் மது எல்லாத்தையும் எடுத்துட்டு இத்யுக்தோபாயனம் கிருஹ்யே மத்ஸ்ய மாம்ச மதூனிச்சே அபிசக்ராம பரதம் நிஷாதாதிபதிர் குஹா. உபாயனம்னு கையில் எடுத்துன்னு கொடுக்கறது. தமாயாம் தம் து சம்பிரேக்ஷே சூதபுத்திர பிரதாபவானி. பரதன் ஓய்வு எடுத்துன்னு இருக்கார் ஒரு மரத்தடியிலே, தேரெல்லாம் அவுத்து போட்டுருக்கு, குதிரைகளை அவுத்து விட்டுட்டு தேர்லேயே விசிராந்தி பண்ணிட்டு இருக்கார். காவலுக்கு சேனாபதிகள்லாம் இருக்கால், அதுல பிரதானமாய் சுமந்திரர் இருக்கார். சூதபுத்திரன் சுமந்திரர். சூதபுத்திர பிரதாபவானி பரதாயாச்சக்ஷேதே வினயஜ்ஞோ வினீதவதி. குஹன் அங்கே எட்டி வரான்கிறத பார்த்ததுமே ஓடி போய் தேர்ல விசிராந்தி பண்ணிட்டு இருக்கிற பரதன்ட்ட போய் சொல்றாள், ஏஷஜ்ஞாதி சஹஸ்ரேணே ஸ்தபதிஹி பரிவாரிதா குஷலோ தண்டகாரண்யே விருத்தோ பிராதுஷ்ச தே சகா. இதோ வராரே தூரத்திலே சில ஞாதிகளோட கூட, ஆயிரக்கணக்கான ஞாதிகள் இருக்கார் அவருக்கு. ஞாதி சஹஸ்ரேணே ஸ்தபதின்னு பேரா அவருக்கு. அந்த ஊர்ல அவரை என்ன சொல்லுவாள், பேர் சொல்லக்கூடாது, ராஜாவோட பேர் சொல்லக்கூடாது.
அதனால ஸ்தபதின்னு சொல்லுவாளாம் சிங்கிவேரபுரத்துல குகனே. ஸ்தபதிஹி பரிவாரிதா. இந்த தண்டக முழுக்க அவருக்கு நன்னா தெரியும். இவரை விசாரிச்சோமானால் ராமண்ணாக்கு ரொம்ப பிரியமானவர் இவர். பிராதுஷ்சதே சகா, உங்களோட சகோதரருக்கு ரொம்ப பிரியமானவர் இவர். இவரை கேட்டேலானால் கட்டாயம் தெரியும், ரொம்ப பெரியவர் இவர் இந்த பிரதேசத்துக்கு. தஸ்மாத் பஷ்யது காகுத்ஸ்தே துவாம் நிஷாதாதிபத் அதிபோ குஹா அசம்சயம் விஜானீதே எத்ர தூ ராமலக்ஷ்மணோ. பரதா, அதனால அவர் பார்க்க வந்தாரானா தவிர்க்காதீங்க. எனக்கு இப்ப பார்க்க சௌரியப்படாது, ராஜாவோட இஷ்டம் தானே, வேணும்னா பார்க்கலாம், வேண்டாம்னா விட்டுவிடலாம். அது மாதிரி ஒரு கால் அவர் உங்களை தேடிதான் வராருன்னு நினைக்கிறேன். அவர் உங்க அண்ணாவோட சகா, அவரை பார்க்கறத தவிர்த்து விடாதீங்கோ. அவருக்கு நிச்சயம் ராமலக்ஷ்மணால் எங்க இருக்காருங்கிறத அறிவா, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. எந்த ராமண்ணாவை தேடி நீங்க வந்திருக்கேளோ, நம்மெல்லாம் வந்திருக்கோமோ, அந்த ராமனு லக்ஷ்மணனும் எங்க இருக்காருங்கிறத நிச்சயம் குகன் அறிவார். அசம்சயம் விஜானீதே எத்ர தௌ ராமலக்ஷ்மணோ. அதனால நீங்க அவசியம் அவரை பார்க்க வேண்டியதுதான் சொல்ல உடனே பரதனை கூப்பிட்டு அமிச்சாராம். எந்த ராமண்ணாவை நான் தேடி வந்திருக்கேனோ அவர் இருக்கிற இடம் அறிஞ்சவர் அவரை கூப்பிடு. ஏதத்துவச்சனம் ஸ்ருத்வா சுமந்த்ராத் பரத சுபம் வாசவச்சனம் சீக்கிரம் குஹா பஷ்யது மாமிதி. அவர் தான் வந்து கேட்கணும்னு நம்ம பரதனை பார்க்கலாமா, எனக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரா, 2 வார்த்தை பேசலாமான்னு கேட்கணும். சக்கரவர்த்தியார் குமாரன் பரதன். ஆனாலும் தன்னோட நிலையை விட்டுட்டு ராம விஷயமா இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆக்கிரகத்துல சுமந்த்ரா சீக்கிரம் போய் அந்த குகனை அழிச்சுன்னு வாங்க, நான் அவசியம் அவரை பார்க்கணும், சீக்கிரம் அழிச்சுன்னு வாங்க. வாச வச்சனம் சீக்கிரம் குஹா பஷ்யது மாமிதி. அவரை பார்க்கணும், அழிச்சுன்னு வாங்கன்னு சொல்ல நிஷ்டு நிஷ்குட்டச்சைவ தேசோயம் வஞ்சிதாச்சாபி தேவயம் நிவேதயாமஸ்தே சர்வே ஸ்வகேதாச குலேவசா. உடனே அவர் வந்தார். தன்னோட பரிவாரங்களோட வந்து வந்தனம் பண்ணி அவளுடைய மரியாதைகள்லாம் செஞ்சு வேடுவ வர்க்கத்தில் எப்படி பண்ணுவாலோ தான் கொண்டு வந்த வஸ்துக்கள் எல்லாம் வச்சு அவர்கிட்ட சொன்னார், ஹே அயோத்தி ராஜாவினுடைய புத்திரரே, உங்களோட தேசம்தான் இதுவோ, இந்த சிங்கிவேரபுரமும் உங்களோடது தான். ஏன்னா பெரிய மனுஷால்கிட்ட பகை இருந்தாலும் பேச்சில் காட்டக்கூடாது, ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால சுமூகமாக தான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கான். இவருக்கு ஏதோ சந்தேகத்தோடு வந்திருக்காருனா கூட இந்த குகன் என்ன பண்ணுறார், ஹே சக்கரவர்த்தி குமாரா, நீங்கள் தான் இப்போ ராஜான்னு நான் அறிவேன், அதனால இந்த தேசம் உங்களோட தேசம், நாங்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள், உங்கள் பார்க்க கிடச்சிது, நீங்கள் இங்கேயே இருங்கோ, உங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ நான் செய்யறேன். என்ன அர்த்தம், கங்கையை தாண்டி நீங்கள் போக வேண்டாம்னு சொல்ல வர. ஏன்னா போனால் ஏதாவது ராமனுக்கு இடைஞ்ச பண்ணிடுவாரோன்னு, நீங்கள் இங்கேயே இருங்கோ, உங்களுக்கு என்ன உபகாரங்கள் வேணுமோ நாங்கள் செய்கிறோம். சில பேருக்கு சொல்லுவோமோ, சத்த இங்கேயே இருங்கோல நீங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அங்கே போகிறேன் வராதேன்னு அர்த்தம். அதுபோல நிவேதயாமஸ்தே சர்வே ஸ்வகேதாச குலேவசா, நீங்கள் எங்கேயே இருக்கோ சிங்கிவேர புறத்திலே உங்களுக்கு எல்லா உபகாரமும் நான் பண்ணுறேன். இதோ பாருங்க, உங்களுக்காக பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். அஸ்தி மூல பலம் செய்வே நிஷாதைஹி சமுபார்ஜிதம். நல்ல பழங்களும், மூலம்னா கிழங்குகள், நல்ல சக்கரவள்ளி கிழங்கு முதலியதானே நல்ல கிழங்குகளும், நிஷாதர்கள் நாங்களே நேர போய் காட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஆர்திரமாம்சஞ்ச சம்சுஷ்கம் வன்யம் சோச்சாவச்சம் மகது. இன்னும் நீங்கள் சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆசம்சே ஸ்வாசிதா சேனா வத்ஸ்யதி மாம் விபாவரீம் அர்ச்சிதோ விவிதை காமைஹி ஸ்வஹாசைன்யோகமிஷ்யசி. உங்கள் சேனைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உபகாரம் பண்ணுறோம். இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிடுங்கோ, உங்களுக்கு தேவையானதை நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். நாளைக்கு எங்கே போகணுமோ உங்களோட இஷ்டப்படி நீங்கள் அதை கிளம்பலாம். அர்ச்சிதோ விவிதை காமைஹி ஸ்வஹாசைன்யோகமிஷ்யசி. நாளைக்கு நீங்கள் ஸ்வஹான்னா நாளைக்கு நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ போகலாம். எதுக்காக சொல்கிறாருனால், ராஜாவை நீ எங்கே போகிறேன்னு நேரம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு மரியாதை. நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகலாம்னு சொன்னால் அப்புறம் ராஜாவாக சொல்லுவார், நான் இல்லை இதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் போகிறேன்னு அவராக சொல்லணும். அவ்வளோ மரியாதாபூர்வமான காலங்கள் அந்த காலங்கள். ஒருத்தரை பார்த்து எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நன்கு தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்தை பார்த்தோமானா இப்படி எல்லாம் கூட ஒரு காலம் இருந்திருக்குங்கிறத
அறியலாம். இதோட இந்த சர்க்கம் முடிகிறது. அடுத்த சர்க்கம் ஏவமுக்தஸ்து பரதः நிஷாதாதிபதிம் குஹம் பிரத்யுவாச மகாப்ராஜ்ஞா வாக்கியம் ஹேத்வர்த்த சம்ஹிதம். இப்படியெல்லாம் அவன் பேசுறத கவனிச்சாராம் பரதன். மகாப்ராஜ்ஞா, எல்லாம் அறிஞ்சவர் பரத். கண் பார்வைக்கே அர்த்தம் சொல்லுவாலாம் கோசல தேசாதிபதிகள். ஒருத்தர் பார்க்கறதையே இவா இந்த நோக்கத்தோட பார்க்கறாங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னா சரியா இருக்குமா? இங்கிதஜ்ஞாச்ச கோசலாகா அப்படின்னார் வால்மீகி. ரொம்ப அசைவுகளுக்கே அர்த்தம் தெரிஞ்சுட்டவாலாம். அவள்கிட்ட போய் இப்படி பேசினானா குஹன், நீங்க எங்கேயே இருங்கோ, எங்கேயும் போக வேண்டாம், நாளைக்கு எங்க போறீங்களோ போங்கோ அப்படின்னு எல்லாம் சொன்னானா என்ன சொல்ல வரான், என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுனுட்டா. ஏவமுக்தஸ்து பரதா நிஷாதாதிபதிம் குஹம். இந்த நிஷாதாதிபதியான குஹன் சொன்னதை கேட்டுட்டு மகாபிராஜ்யனான அந்த பரதன் காரணங்களை புரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு தடவை பேசினாலானா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லக்கூடாது, என்ன நோக்கத்தில் சொல்றாருன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். பிரத்யுவாச்ச மகாப்ராஜ்ஞா வாக்கியம் ஹேத்வர்த்த சம்ஹிதம் ஊர்ஜிதா கலு தே காமஹ கிருதோ மம குரோ சகே. ஹே சகே, குஹனை கூப்பிடுறா. நீங்க எப்போ எங்க அண்ணாவுக்கு சகாவோ அப்ப எனக்கும் சகாத. ஊர்ஜிதா கலு தே காமஹ கிருதோ மம குரோ சகே. இன்னொரு தடவை தீர்மானமாச்சு, நீங்க ராமண்ணாவோட பழக்கம் உடையவர்ங்கிறது. ஏன்னா இன்னாரோட பழக்கம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அதே பழக்கம் அவளுக்கும் வரும். எங்க அண்ணா எப்படி இருப்பாளோ அது போலவே நீங்களும் பேசுறேன். அதனால நீங்க என்னோட குருவோட சகாங்கிறது இப்ப தீர்மானமாச்சு. யோ மே த்வதீதிருஷீம் சேனாம் ஏகோப்யர்ச்சிதும் இச்சதி. ரொம்ப நல்ல முறையில என்ன நீங்க பகுமானப்படுத்துறேன், நீங்க செஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இத்யுக்த்வா து மகா தேஜாஹ குஹம் வசனமுத்தமம் அப்ரவீத் பரதः ஸ்ரீமானே நிஷாதாதிபதிம் புனः. மகா தேஜஸ்வியானே ஸ்ரீமானானே. இப்போதைக்கு ராஜ்யங்கிறது பரதன்ட்ட தானே இருக்கு. அவர் வேண்டாம்னு சொன்னாலும், அவர் எனக்கு வேண்டாம் இந்த ராஜ்யத்துக்கு ராமன் தான் உடையவர்னாலும் ராமன் ஏத்துக்கிற பரியந்தம் பரதன் கையில தான் இருக்கு. இந்த பவர்ங்கிறது தசரதர் சொல்லிட்டு போயிருக்கார். ஸ்ரீமானே இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த குஹனை பார்த்து சொன்னார். கதரேன கமிஷ்யாமி பரத்வாஜாஸ்ரமம் குஹா கஹனோயம் பிருஷம் தேசः கங்கானூபோ துரத்யயः தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜபுத்ரஸ்ய தீமதः அப்ரவீதி பிராஞ்சலிர் வாக்கியம் குஹோ கஹன கோச்சரः தாசாஸ்த்வானுகமிஷ்யந்தி தன்மினः சுசமாஹிதாः அஹம் சானுகமிஷ்யாமி ராஜபுத்திர மகாயசா. உடனே பரதன் சொல்றார், நாளைக்கு நீங்க எங்க போறீங்களோ போங்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இல்லையா, நான் இங்கதான் போறேன்னு தானா வந்து சொல்லக்கூடாதான், அது ராஜ மரியாதைக்கு குறைவான். அதனால பரதன் போக வேண்டிய இடத்தையும் சொல்லணும், இங்கதான் போறேன்னு நேர சொல்ல முடியாது குஹன்ட்ட. அதனால சொல்றார், நீங்க பண்ண உபசாரங்கள்லாம் நான் ஏத்துனுட்டேன், ரொம்ப சந்தோஷம். எந்த வழியில போனா பரத்வாஜாசிரமம் போலாம், எனக்கு நீங்க நாளைக்கு அதை காட்டுங்கோ அப்படின்னா. நாளைக்கு நீங்க எங்க போறீங்களோ போலான்னு வரணும் அவர். எந்த வழியில போனால் கதரேன கமிஷ்யாமி, எந்த வழியில போனால் பரத்வாஜாசிரமம் போலாம் குஹா. இதான் ராஜ பாட்டேன்னு பேர். பதில் சொல்றத கூட ஆக்ஞியா தான் சொல்லுவா. பதில் சொல்றா போல வினயமா சொல்ல மாட்டா. ஏன்னா ராஜாக்கள். சொல்லு குஹா, எந்த வழியில போனா பரத்வாஜாசிரமம் போலாம்? என்ன அர்த்தம்? நான் பரத்வாஜாசிரமம் போக வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நீ அதுக்கு உண்டான சகாயங்கள் எல்லாமும் பண்ண கடமைப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். இதை சொல்றதையே எல்லாத்துக்குள்ள அடக்கம். கதரேன கமிஷ்யாமி பரத்வாஜாசிரமம் குஹா. இந்த பிரதேசமானது காட்டு பிரதேசமா இருக்கு, நதிக்கரைகள் காடுகளா இருக்கு. எங்களை விட நீங்க நன்னா அறிவேன்னு நான் அறிவேன். ஏன்னா வேடுவ வர்க்கத்தோட தலைவர் நீங்கள். அதனால வேடுவாளுக்கு நன்னா தெரியும் காட்டுல இருக்கிறவா. கஹனோயம் பிருஷம் தேசா கங்கானூபோ துரத்யயா. எல்லாத்துக்கும் மேல இந்த மகாநதியான கங்கையை வேற தாண்டனம்னா தாண்ட முடியாது, இந்த நதியும் தாண்டனம். ஆனா நீங்கள் எல்லாம் அறிஞ்சவர் அப்படின்னதுமே பரத் சொன்னதுமே அஞ்சலி ஹஸ்தராய் குஹன் திருப்பி பதில் சொன்னார். புரிஞ்சுனுட்டேன், நீங்க பரத்வாஜாசிரமம் போகணும், கங்கையை தாண்டணும்னு இந்த ரெண்டு ஆக்ஞை எனக்கு சொல்றேன்.
தாசாஸ்துவானுகமிஷ்யந்தி, நான் வரேன் உங்களோட கூட, கையில தனுஷ எடுத்துட்டு நானும் வரேன் உங்களோட. என்ன அர்த்தம்னால், ஒரு கால் ராமனுக்கு கேடு பண்ணுவாரோ அப்படின்னால் அந்த இடத்துல ராமனோட கூட நிற்கணுங்கிற ஆக்கிரகமா. கூட வரேன்னு சொல்றதுல பல காரணம் இருக்குமோனோ. கூட வரேன்னு சொல்றது அன்புனாலையும் சொல்லலாம், இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் கூட போறேன்னு சொல்லலாம். அவர் வழிதான் கேட்டார் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு கங்கையை தாண்டறதுக்கு, இவர் சொல்றார் நானே வரேன் கூட, நானே கையில தனுஷோட வரேன். என்ன அர்த்தம்னால், எக்காரணம் கொண்டும் ராமண்ணாவுக்கு பரதனால ஒரு கேடு வந்து விடக்கூடாது. என்னோட சகா, என்னோட உயிருக்கும் மேலான ராமனுக்கு ஒரு இடைஞ்சல் வந்து விடக்கூடாது. பெரிய சைன்யத்தை திரட்டின்னு வந்திருக்கான் பரதன். தாசாஸ்துவானுகமிஷ்யந்தி தன்வினஹா சுசமாஹிதாக, நான் மாத்திரம் இல்லை, என்ன சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஞாதிகளும் வில்லோட கூட வரும். தன்வினஹா சுசமாஹிதாக, தனுஷ்பாணிகளாய் உங்களோட பின்னாடி தொடர்றோம். அஹம் சானுகமிஷ்யாமி ராஜபுத்திர மகாயசா, நீங்க ராஜபுத்திரால் சக்கரவர்த்தியார் தோதா இருக்கு போங்கன்னு வழி காட்டுறவன் மாதிரி காட்டக்கூடாது. எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கேன், நான் கடமைப்பட்டிருக்கேன், நானும் வரேன் உங்களோடங்கிறாராம். வெளி வார்த்தைக்கு இது, உள்ளர்த்தம் என்னன்னால் அங்க போய் ராமனுக்கு எந்த கேடும் பரதனால வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு அன்பம் ராமன் மேலே குஹனுக்கு. அப்போ அவ்வளவு அன்பு குஹனுக்கு இருக்கணுமானால் ராமன்னா எப்படி அந்த குஹன்கிட்ட இருந்திருப்பார்? அந்த ராமன் குஹனிடத்துல எவ்வளவு அந்த அன்பை சம்பாதிக்க அவர் எப்படி இருந்திருப்பார்? கச்சின்ன துஷ்டோ விரஜசி ராமஸ்யாக்ருஷ்ட கர்மனஹா யம் தே மகதி சேனா சங்காம் ஜனயதீவமே, நானும் வரேன் கவலைப்படாதீங்கோ அப்படின்னுட்டு, நான் வந்துதான் ராமனை காப்பாத்தணுங்கிறது இல்லை அப்படிங்கிறத மனசுல நினைக்கிறத சொல்றார். அக்லிஷ்ட கர்மனஹா ராமஸ்யே அக்லிஷ்ட கர்மனஹா, ராமனால முடியாத காரியம்னு ஒன்று இருந்தா தானே துணைக்கு ஒரு ஆளை சேர்த்துப்பார். சமுத்திரக்கரையிலேயே சொன்னார், சேதுபந்தனம் பண்ற காலத்திலேயே விபீஷன் வந்து சரணாகதி பண்ற காலத்துல சேர்த்துக்கலாமா கூடாதான்னு எல்லா வாண்டர்களும் கேட்கிற காலத்துல சதுஷ்டோவா பியதுஷ்டோவான்னு இந்த சுக்ரீவன் சொல்றான், அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆபத்து காலத்துல அண்ணாவை கைவிட்டுட்டு வந்திருக்கான், சேர்த்துக்க கூடாது விபீஷணனைங்கிறான். அப்போ சுவாமி சொல்றார், அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா, சுக்ரீவா அவன் நல்லவனோ கெட்டவனோ மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாதி, அவன்கிட்ட எத்தனை தோஷம் வேணாலும் இருக்கட்டும், எங்கிட்ட சரணம்னு வந்திருக்கான், அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, என்னை நம்பி வந்தவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்டா சுக்ரீவா. ஒரு கால் நான் விபீஷணனை சேர்த்துக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லை, உன்னோட அபிப்பிராயம் அப்படி இருந்ததானால் இப்பவே உன் பரிவாரங்கள் எல்லாம் அழிச்சுட்டு கிருஷ்ணந்தைக்கு போயிடு, உன் கூட்டம் சபரிவாரத்தோட போயிடு, ராவணனை எப்படி நான் வதம் பண்ணுவேணும்னு நீ கவலைப்பட வேண்டாம். இந்த விபீஷணனை நான் சேர்த்துக்கிறதுனால உனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குமானால் இப்பவே உன் கூட்டத்தை அழிச்சுன்னு கிருஷ்ணந்தைக்கு. ராவண வதத்துக்கு என்ன பண்ணுவேன் நாங்க இல்லாமேன்னு கேட்டேயானால், சுக்ரீவா என்னோட கோதண்டம் வேண்டாம், லக்ஷ்மண பரிவாரங்கள்லாம் வேண்டாம், என்னோட பிரம்மாஸ்திரம் வேண்டாம், என்னோட 10 விரலுடைய கைகள் வேண்டாம், அதுல ஒரு கட்டவரல் கூட முழுசா வேண்டாம், கட்டவரலுடைய நகம் கூட முழுசா வேண்டாம். அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம், இந்த கட்டவரல் நகத்தினுடைய நுனி போருண்டா ராவணாதிகளை கிழிச்செறிஞ்சு விடுவேண்டா. அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு, நான் நினைக்கணும், இச்சன்னுன்னா பிரயாசப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை எனக்கு, நான் சங்கல்பிச்சுட்டேன் ஆனால் ராவணவதம் பண்ணணும்னு, இன்னும் நான் சங்கல்பிக்கலேன்னு அர்த்தம். ஏன்னா விபீஷணோவா சுக்ரீவே எதிவா ராவணஸ்வயம்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் இது. விபீஷணன் ஒரு கால் வந்திருக்கான்னு நினைச்சுன்னு நீ போய் ராவணன் அபயம்னு கேட்டு வந்திருந்தான், ஆனால் ராவணனுக்கும் அபயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் இது. என் சீதையை தூக்கின்னு போய் 10 மாசம் அசோகவனத்தில் அழவிட்ட ராவணனா இருந்தாலும் திக்வா புத்திராம்ச்சதாராம்ச்ச ராகவம் சரணங்கதான்னு சொல்லுவானால் விபீஷணோவா சுக்ரீவே எதிவா ராவணஸ்வை, ராவணனா இருந்தாலும் அபயம் கொடுத்து மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறதுனால, மன்னிக்கணுங்கிறதே நோக்கமா இருக்கிறதுனால, சண்டை போடுறதுல இஷ்டம் இல்லாத மகாசத்துவமா உள்ள ராமாவதாரமா இருக்கிறதுனால அவர் சொல்றார், நான் இன்னும் ராவணனை வதம் பண்ணணும்னு நினைக்கல,
ராவணனையோ ராவணனை சேர்ந்த கூட்டத்தையோ சபரிவாரத்தையோ வதம் பண்றதுக்கு என்னோட 10 விரல் கொண்ட கைகள் வேண்டாம், எனக்கு கோதண்டம் வேண்டாம், பிரம்மாஸ்திரம் வேண்டாம், லக்ஷ்மணன் கூட வேண்டாம், உன்னோட சைன்யங்கள்லாம் வேண்டாம், நீ வேண்டாம், என் கட்ட விரல் நகத்துடைய நுனி போருண்டாங்க. இந்த இடத்துல வியாக்கியானத்தில் கோவிந்தராஜீயத்தில் சொன்னார், ராமாவதாரம் தான் பண்ணியிருக்கார், ஆனாலும் நிருசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துருத்தோ அப்படின்னார். எனக்கு நகம் போரும் வதம் பண்றதுக்கு சத்ருவை நாசனம் பண்றதுக்கு நகம் போரும்னு சொல்லுவார். ஆனால் பகவான் சொன்னாலானா ஏதோ பேச்சு வாக்கில் ஏதோ வந்தது சொன்னார்னு சொல்ல முடியாது. சுவாமி சொன்னாலானால் எல்லாம் சத்தியமாவே இருக்கும். நகம் போரும் நான் வதம் பண்ணி விடுவேன்னு சொல்றாரே, என்னத்தினாலேனால் நகத்தாலேயே சத்ரு நிகிரக தட்சணா இருந்திருக்காரு ஒரு அவதாரத்துல. கிழிச்செறிஞ்சிருக்காரு இல்லையா ஹிரண்யகசிபுவை. இந்த ஒரு இடத்தை பிடிச்சு விட்டார் கம்பர். கம்பருக்கு ரொம்ப இஷ்டம் காட்டழகி சிங்கர் இடத்துல. இந்த அங்குல்யக்ரேணதான்யான்னு அவருடைய யுத்த காண்டத்துல அவர் எழுதுற தமிழ் ராமாயணத்துல இந்த இடம் வந்தது, வால்மீகி சொன்னார்னு அதை அனுவர்த்திச்சு சொல்லிட்டு வரார் கம்பர். இது மாதிரி ராமர் சொன்னார்னு அந்த கதையை சொல்றதையே 10 பாட்டு நிருசிம்மாவதாரத்தை பாடிவிட்டார். கம்ப ராமாயணத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல போய் நான் நகத்தால கிழிச்சு விடுவேன்னு சுக்ரீவன்ட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றதையே ஒரு 10 பாட்டு நிருசிம்மாவதாரத்தை பிரகலாத சரித்திரத்தை பாடிவிட்டார். ஏன்னா அவாளுக்கு இஷ்டமான தெய்வத்தை பேசாம எப்படி இருக்க முடியும்? இங்க மேட்டழி சிங்கர் கரையில தானே காலடியில தானே உட்காந்து எழுதினார். இன்னைக்கு தாயார் சந்நிதியில அந்த மண்டபம் இருக்கு, கம்பர் மண்டபம்னு. அங்கதானே ராமாயணம் முழுக்க எழுதினார். நிருசிம்மோபாசகர் தான் கம்பருங்கிறவர். நிருசிம்மோபாசகர் தான். அவருக்கு ரொம்ப இஷ்டம் நிருசிம்மன் தான். ஏன்னா பக்த வத்சல, பக்தாளுக்காக எதையும் செய்கிற தெய்வம். சுபக்த பக்ஷபாத்தேன தத்விபக்ஷ விதாரணம் நிருசிம்மம் அத்புதம் வந்தே. அற்புதமான அந்த அவதாரத்தை நினைச்சார். உடனே 10 பாட்டு யாரும் என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும், நான் நினைச்சதை சொல்லி விடுவேன்னு 10 பாட்டு நிருசிம்ம அவதாரத்தை பாடிவிட்டார். நகத்தினுடைய நுனி போருண்டா சுக்ரீவா கிழிச்செறிஞ்சு விடுவேன்னார். அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னே ஹரிகணேஸ்வரா. ஹரிகணேஸ்வரான்னா வானர வெள்ளத்துக்கு தலைவனே, உன்னோட கூட்டம் எனக்கு வேணுங்கிறது இல்லை. சத்ருட்டேந்து ஜெயம் அடையிறதுக்கு என் நகத்தினுடைய நுனி போரும்னாரான். இதை கேட்டால் நடுங்கி போட்டான்னு சுக்ரீவன். நான் ஏதோ கதையா சொல்லிவிட்டேன், ராமர் சொல்றதே எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கணும். சமுத்திரக்கரையில நிருசிம்மாவதாரம் பண்ணினார் அந்த ராமன் எப்படி சொல்லியிருப்பார் அந்த நேரம்? என் நகம் போருண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரா? வெறும்பையே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கும் சக்தி உடையவன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்பா. அப்புறம் 1/2 மணி கழிச்சு காப்பி குடிக்கணும், பணம் இல்லை, என்ன பண்றது அப்படின்பா அவனே. அது மாதிரி உள்ளவர் இல்லையே, கையாலாகாதவர் இல்லையே. என் நகம் போரும் சுக்ரீவா அப்படின்னதும் நடுங்கி விட்டான் சுக்ரீவன். உடனே நமஸ்காரம் பண்ணி நானே போய் அழிச்சுன்னு வரேன் விபீஷணனேங்கிறான். சேர்த்துக்கலாமா கூடாதான்னு சொல்லிட்டு இருந்தவன், ராமா நானே போறேன், இவ்வளவு உங்களுக்கு அவன்கிட்ட ஒரு பிரீத்தி இருக்குமானால் நானே போய் அழிச்சுன்னு வரேன்னு அந்த இடத்துல சொல்றான் சுக்ரீவன். நான் அழிச்சுன்னு வந்துடுறேன் விபீஷணனே, ராமா எனக்கு அவனுக்கு நீங்க ஸ்நேகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறான். ஏன்னால் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கான். சேர்த்துக்க கூடாதுன்னு இவன் கட்சி கட்டின்னு இருக்கிறத விபீஷணன் இத்தனைக்கு அப்புறமும் ராமன் சேர்த்து பேர்னு சொன்னார். ஆனால் இப்ப விபீஷணன் புரிஞ்சு பானோம் ராமனுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத. அவன் வந்ததுமே என்ன பண்ணுவான்? முதல்ல சுக்ரீவனுக்கு வேட்டு வைப்பான். அதனால சுக்ரீவன் முன்னாடியே கேட்டுக்கிறான், இவ்வளவு உங்களுக்கு அபிமானமா இருக்கும் பட்சத்துல விபீஷணனுக்கு எனக்கு நீங்க ஸ்நேகம் பண்ணி வைக்கணும், கட்டாயம் பண்ணி வைக்கிறேன், போய் அழிச்சுன்னு. அப்புறம் சொன்னார்னு யுத்த காண்ட கதை. ராமன் நினைச்சாரானால் யாரும் அவருக்கு வேணுங்கிறது இல்லை. வாழ வைக்கணும்னாலும் அழிக்கணும்னாலும் நிமிஷ சங்கல்ப மாத்திரத்தில் பண்ணி விடுவார். அதை இங்க குகன் சொல்றார். கச்சின்ன துஷ்டோ விரஜசி ராமஸ்யாக்லிஷ்ட கர்மனஹா. சிரமப்பட்டு செய்யணுங்கிறதே அவருக்கு கிடையாது. அக்லிஷ்ட கர்மனஹா, சிரமமில்லாத செஞ்சு விடுவார் எதையும். ஆனா ராமனுக்கு நீங்க எந்த கேடுன்னு நினைக்கலன்னு நான் நம்புறேன் பரதா, குகன் சொல்றார். ஆனாலும் எனக்கு ஒரு சங்கை ஏற்படுறது, உங்கள் இடத்துல சந்தேகம் ஏற்படுறது. என்னன்னால் ராமனை தான் நீங்க பார்க்க வந்திருக்கேன்னால் இத்தனை சைன்யம் என்னத்துக்கு வந்து அழிச்சுன்னு வந்தேன்? சைன்யத்தோட யார் வருவா? எதுக்கு வருவாள்? சண்டை போடுறவா தானே சைன்யத்தை அழிச்சுன்னு வருவாள். எனக்கு பெரிய சந்தேகம் ஏற்படுறது. நான் வழியெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, நானே கூட வரேன் பரத்வாஜாசிரமத்துக்கோ, அதை தாண்டி ராமன் எங்க இருக்காரோ அழிச்சுன்னு போறேன். ஆனா இந்த சந்தேகத்துக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும். இயம் தே மஹதி சேனா
சங்காம் ஜனயதீவமே. எனக்கு பெரிய சந்தேகம் ஏற்படுறது, எதுக்கு இவ்வளோ சைன்யத்தை திரட்டின்னு? இங்கே தான் ராமனை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் ராமன்னால் நீங்கள் ஒண்டி வந்திருக்கலாமே, இல்லை சத்ருக்னனை கூட அழிச்சுன்னு வந்திருக்கலாம், சுமந்திரரோ 2 பேரை அழிச்சுன்னு வந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய சைன்யத்தை எதுக்கு அழிச்சுன்னு வந்தேன்? கச்சின்ன துஷ்டோ விரஜசி ராமஸ்யாக்கிருஷ்ட கர்மனஹ யம் தே மகதி சேனா சங்காம் ஜனயதீவமே தமேவம் அபிபாஷம் தம் ஆகாசைவ நிர்மலஹ பரதஹ ஸ்லக்ஷயா வாசா குஹம் வச்சனம் அப்ரவீதி. அந்த நேரத்திலையும் என்னமா என்ன பார்த்து இப்படி சொன்னேன்னு கேட்கலையாம் பரதன். ராமன்கிட்ட உள்ள பக்தினால தான் குஹன் இப்படி கேட்கறான்ங்கிறத புரிஞ்சுண்டா. ஏன்னா பக்தி புரிஞ்சவாளுக்கு பக்தால புரியுமா? ஆகாசத்தை போல சுத்தமான அந்த பரதன் ஆகாசைவ நிர்மலஹா, ஆகாசம் போல பரிசுத்தமான அந்த பரதன் இப்படி பேசுற குஹனை பார்த்து நல்ல எண்ணத்தோட சொல்ல ஆரம்பிச்சார். மாபூத் சகாலோ யத் கஷ்டம் நமாம் சங்கிது மருகசி ராகவா சகிமே பிராதா ஜேஷ்டா பித்ருசமோ மதஹா. குஹா, உனக்கு ராமன் நாட்டை எவ்வளவு பக்தி இருக்குங்கிறத நீ பேசுறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன சந்தேகப்பட்டுடாதேன்னாரா. மாபூத் சகாலோ யத் கஷ்டம், நீ இப்படி கேட்கறது என்னால் சகிக்க முடியாததா இருக்கு. எதுக்காக சைன்யத்தோட வந்தேன்னு கேட்கறியே? நானா கூட்டுன்னு வந்தேன். ராமனை பார்க்க போறேன்னதும் புல்லு பூண்டு ஒன்று பாக்கி இல்லாமல் கிளம்பிடுத்து அயோத்தியிலேருந்து. என்னோட எறும்புலேருந்து ஒன்றும் மிச்சம் இல்லாமல் நானும் வருவேன்னு கிளம்பினா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் திரட்டின்னு வரல சைன்யத்தை, அதுவா வருது என்னோட கூட ராமனை பார்க்கணும். மாபூத் சகாலோ யத் கஷ்டம், நீ கேட்கறது எனக்கு ரொம்ப அசக்கியமா இருக்கு. எனக்கு நமாம் சங்கிது மருகசி, என்ன சந்தேகப்படாதே. ஒன்று சொல்றேன் உனக்கு, ராகவா சகிமே பிராதா, என்னோட சகோதரனான அந்த ரகுகுலத்தில் வந்த ராகவன் அவர் தான் எனக்கு அண்ணா, அவர் தான் எனக்கு அப்பா, அவர் தான் குரு, எல்லாம் அவர் தான். ராகவா சகிமே பிராதா ஜேஷ்டா பித்ருசமோ மதஹா, எனக்கு அப்பாவுக்கும் மேற்பட்டவர் அந்த ராமன். அண்ணா எனக்கு அப்பாவுக்கும் மேற்பட்டவர். தம் நிவர்த்தயிதும் யாமி காகுத்ஸ்தம் மனவாசினம் புத்திரஞானதே காரியா குஹசத்தியம் பிரவீமிதே. அந்த காட்டுக்கு போன ராமனே எப்படியான அவர் மனசை மாற்றி திருப்பி அயோத்திக்கு அழிச்சுன்னு போகணுங்கிற நோக்கத்தோடு நான் வந்திருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கணும் குஹா. நான் எதுக்காக வந்திருக்கேன், இப்போ என்னத்துக்கு ராமனை பார்க்க போறேங்கிறத சொல்றேன். எப்படியான ராமன் நான் மனசை மாற்றி திருப்பி அவரை தம் நிவர்த்தயிதும் யாமி காகுத்ஸ்தம் வனவாசினம், வனவாசம் தான் இருக்க போறேன்னு பிடிவாதமா வந்திருக்கிற ராமனை எப்படியான அயோத்திக்கு திருப்பி அழிச்சுன்னு போறதுக்காக நான் வந்திருக்கேன். வேற எந்த எண்ணமும் உனக்கு வர வேண்டாம் என் விஷயமாய். புத்திரஞானதே காரியா குஹசத்தியம் பிரவீமிதே, உனக்கு சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறார். நது சம்ஹிருஷ்டவதனஹ சது சம்ஹிருஷ்டவதனஹ ஸ்ருத்வா பரத பாஷிதம் புனரேவ பிரவீத் வாக்கியம் பரதம் பிரதிஹர்ஷிதஹ. உடனே சந்தோஷம் தாங்கலையாம் குஹனுக்கு. என்ன நோக்கத்தில் வந்திருக்காருங்கிறது தெரிஞ்சு போயிடுது. என்னமோ ராமனுக்கு இடைஞ்ச பண்ணிவிட போறாரோன்னு கவலையோடு வந்தார் பார்க்கறதுக்கு பரதனை. எப்படியான காட்டிலேருந்து திருப்பி அழிச்சுன்னு போயிட போறேன், வனவாசத்தை இதோட முடிச்சு ரத்து பண்ணிவிட்டு அவரை நான் அயோத்திக்கு அழிச்சுன்னு போயிட போறேன்னு சொல்றதுலேருந்து நல்ல நோக்கத்தோடு தான் வந்திருக்கான் பரதன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டவரா. புனரேவா பிரவீத் வாக்கியம் பரதம் பிரதிஹர்ஷிதா தன்யஸ்துவம் நத்வயா துல்லியம் பஷ்யாமி ஜகதீதலே. இப்ப சொல்றேன் பரதா, ராமனை பார்த்த இந்த கண்ணாலே அந்த ராமனை பார்த்த புண்ணியத்தோட பலனாய் இப்போ உன்னை பார்த்தேன்னாரா. ராமனை பார்க்கறதுக்கு எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான், அதனாலதான் ராமண்ணாவோட எனக்கு ஒரு ஸ்நேகம் கிடைச்சிருக்கு. அந்த ராமனோட பிரியத்தை சம்பாதிச்சதோட புண்ணியமாய் அதோட பலனாய் உன்னை நான் பார்த்தேனே, என் ஜென்ம சபலமாச்சு. இப்படி ஒரு தம்பி உண்டா? தன்யஸ்துவம் நத்வயா துல்லியம் பஷ்யாமி ஜகதீதலே. உன்னை போல ராஜ்யத்துல இஷ்டம் இல்லாத முயற்சி பண்ணாத வந்த ராஜ்யத்தை வேண்டாம், ராமன்னாதான் பெருசுன்னு நினைக்கிறேளே பரதா. அயத்னாதாகதம் ராஜ்யம் யஸ்துவம் தெக்துமிஹேச்சசி சாஸ்வதி கலுதே கீர்த்தி. உங்களோட கீர்த்தி சாஸ்வதமா இருக்க போறது லோகத்துல. சாஸ்வதி கலுதே கீர்த்தி லோகானனுச்சரிஷ்யதி யஸ்துவம் கிருச்ரகதம் ராமம் பிரத்யானயிதும் இச்சசி. எப்படியான ராமனை திருப்பி அழிச்சுன்னு போகணுங்கிற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிற நீங்கள், உங்களோட புகழ் சாஸ்வதமாக லோகத்தில் இருக்க போகிறது.
உலகமுள்ள கால பர்யந்தம் பரத பக்தியே பரத மகிமையே பேச போறாள், பரதனோட பெருமையை சொல்ல போறாள் அப்படின்னெல்லாம் குகன் கொண்டாடினார்னு இப்படி எல்லாம். ஏவம் சம்பாஷமானஸ்யே குஹஸ்ய பரதம் ததா பபூநஷ்ட பிரபா சூரிய ரஜனி சாபியவர்த்ததா. இப்படி எல்லாம் குகனும் பரதனும் பேசின்னு இருக்கே, சூரியனும் மறைஞ்சார், ராத்திரியும் வந்தது அப்படின்னு. ரஜனி சாபியவர்த்ததா, ரஜனி அப்படின்னா ராத்திரின்னு அர்த்தம். ராத்திரியும் ராத்திரி பொழுதும் வந்தது, சூரியாஸ்தமனம் ஆச்சு அப்படின்னு அழகா வால்மீகி சொல்கிற புண்ணியமான சரித்திரம். இப்போவும் நாளைக்கு மேலே பரதன்ட்டே குகன் சொல்கிறார், அண்ணா இங்கே வந்தாரே என்னெல்லாம் பண்ணினார்னு பரதன் கேட்க, இங்கே தான் வந்து ஜடதரிச்சிருந்தார், இங்கே தான் சீதையோட கூட சயனிச்சிருந்தார், லக்ஷ்மணனும் நானும் ராத்திரி முழுக்க பேசின்னு இருந்தோம்னு சொல்ல என்னெல்லாம் பேசினேன்னெல்லாம் பரதன் கேட்குறார். அப்புறம் அங்கேருந்து பரத்வாஜாசிரமம் அழிச்சுன்னு போகிற கதையெல்லாம் நாளைக்கு மேலே ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஐ சுமனஸ் 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 சுமனோஹர காந்தியுதே ஸ்ருத ரஜனி 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 கரவக்த்ரவ்ருதே சுனயன விப்ரமர பிரமர 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 பிரமராதிபதே जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर् शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐ जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधुकैटभगंजिनि कैटभभंजिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि मयि कुरु मंगलमंबुजवासिनि मंगलदायिनि मंजुगते मतिमलहारिणि मंजुलभाषिनि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुण वर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनी मोद विधायिनि वेदनुते पाप भव ताप भर कोप शमनार्था श्वास कर भास मृदु हास रुचिरास्यं रोग चय भोग भय वेग हर मेकं वातपूरनाथ मिम मातनुहृदब्जे घोषकुल दोषहर वेषमुपयान्तं पूषशत दूषक विभूषक गणाढ्यं भुक्तिमपि मुक्तिमति भक्तिषु ददानं वातपूरनाथ मिममाप्तनुहृदब्जे गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं हर नमः पार्वती पतये श्री सद्गुरु स्वामिनः श्री आंजनेय स्वामिनः